हालेलुया हालेलुया। यहोवा हमें जरूरत है। हालेलुया हालेलुया। कितने लोगों को जरूरत है? आमेन हालेलुया। सभी लोगों को जरूरत है। आमेन ग्लोरी। एक तमिल गीत गाएंगे, उसके बाद हम आराधना में जाएंगे। हालेलुया। அதிசய நாமம் ஏழையனக்கின்ப நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம் ஏழையனக்கின்ப நாமம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் பக்தனிதம் வாழ்த்தும் நாமம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் பக்தனிதம் வாழ்த்தும் நாமம். எல்லா முழங்காலும் முடங்கிட செய்யும் வல்லவராம் இயேசு நாமம். எல்லா முழங்காலும் முடங்கிட செய்யும் வல்லவராம் இயேசு நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம் ஏழையனக்கின்ப நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம் ஏழையனக்கின்ப நாமம். பாவபரிகாரம் பாவங்களுக்கு நல்க பாரிடத்தில் வந்த நாமம். பாவபரிகாரம் பாவங்களுக்கு நல்க பாரிடத்தில் வந்த நாமம். பாவமற்ற ஜீவியத்தை மாதிரியாய் காட்டி தந்த பாவம் தீர்க்கும் புண்ணிய நாமம். பாவமற்ற ஜீவியத்தை மாதிரியாய் காட்டி தந்த பாவம் தீர்க்கும் புண்ணிய நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம் ஏழையனக்கின்ப நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம் ஏழையனக்கின்ப நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத நாமம் சாற்றும் துதி ஏற்கும் நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத நாமம் சாற்றும் துதி ஏற்கும் நாமம். போற்றும் பக்தர் சபையிலே அபிஷேகமூற்றி பரிசுத்தமாக்கும் நாமம். போற்றும் பக்தர் சபையில் அபிஷேகமூற்றி பரிசுத்தமாக்கும் நாமம். ஸ்ரீயேசு நாமம் அதிசய நாமம் ஏழையனக்கின்ப நாமம். ஸ்ரீயேசு நாமம் அதிசய நாமம் ஏழையனக்கின்ப நாமம். வியாதி துன்பம் நீங்க சாத்தானிடம் தோற்க ரத்தம் சிந்தி நின்ற நாமம். வியாதி துன்பம் நீங்க சாத்தானிடம் தோற்க ரத்தம் சிந்தி நின்ற நாமம். ஜீவ வார்த்தை தந்த ஜீவித்திட கிருபை அளித்திட்ட அன்பர் நாமம். ஜீவ வார்த்தை தந்து ஜீவித்திட கிருபை அளித்திட்ட அன்பர் நாமம். ஸ்ரீயேசு
அதிசய நாமம் ஏழு எனக்கின்ப நாமம் ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம் ஏழு எனக்கின்ப நாமம் ஏழு எனக்கின்ப நாமம் ஏழையனக்கின்ப நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் பக்த ஜனம் வாழ்த்தும் நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் பக்த ஜனம் வாழ்த்தும் நாமம் எல்லா முழங்காலும் மடங்கிடும் திருமுன்பில் வல்லபத்வமுள்ள நாமம் எல்லா முழங்காலும் மடங்கிடும் திருமுன்பில் வல்லபத்வமுள்ள நாமம் ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம் ஏழு எனக்கின்ப நாமம் ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம் ஏழு எனக்கின்ப நாமம் என்னமெல்ல பாவம் എന്നിൽ നിന്ന് നീക്കാൻ എന്നിൽ കനിഞ്ഞ നാമം എന്നമെല്ല പാവം എന്നിൽ നിന്ന് നീക്കാൻ എന്നിൽ കനിഞ്ഞ നാമം അന്യനെന്ന മേഴലത്ത് എന്നേക്കുമായി മായ്ച്ചു തന്ന ഉന്നതന്റെ വന്യനാമം അന്യനെന്ന മേഴലത്ത് എന്നേക്കുമായി മായ്ച്ചു തന്ന ഉന്നതന്റെ വന്യനാമം ശ്രീ യേശു നാമം അതിശയ നാമം ഏഴ് എനിക്കിன்ப നാമം ശ്രീ യേശു നാമം അതിശയ നാമം ഏഴ് എനിക്കിன்ப നാമം പാപപരിഹാരത പാതകരെ തേടി പാരിടത്തിൽ വന്ന നാമം പാപപരിഹാരത പാതകരെ തേടി പാരിടത്തിൽ വന്ന നാമം പാപമറ്റ ജീവിതത്തിൽ മാതൃകയെ കാട്ടി തന്ന പാവനാമം പുണ്യനാമം പാവമറ്റ ജീവിതത്തിൽ മാതൃകയെ കാട്ടി തന്ന പാവനാമം പുണ്യനാമം ശ്രീ യേശു നാമം അതിശയ നാമം ഏഴ് എനിക്കിன்ப നാമം ശ്രീ യേശു നാമം അതിശയ നാമം ഏഴ് എനിക്കിன்ப നാമം ആമേൻ ഏഴ് എനിക്കിன்ப നാമം ആമേൻ ഏഴ് എനിക്കിன்ப നാമം आमेन हालेलुया हालेलुया हम सब खड़ा होकर प्रभु को आराधना करेंगे नाम எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிப்போமாக கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக ஆமென் प्रभु हमें लगातार आशीष करते रहेगा आमेन थैंक यू जीसस आमेन हालेलुया सब बोलेंगे आमेन करुणा से आमेन प्रभु जी नया दिन दिखाने वाले हैं आमेन प्रभु को देखिए बोलेंगे आमेन हर एक दिन उनका करुणा ही हालेलुया हमारा कोई भी आमेन हमारा कुछ आमेन बड़प्पन करने के लिए हमारे पास कुछ भी नहीं है कितना भलाई किया अगर सब कुछ लिखेंगे हमें धन्यवाद करने जाएंगे तो हालेलुया दिन और समय सब कुछ कम पड़ेगा हम कुछ करते तो हमें हम बोलते हैं कि हालेलुया प्रभु मैंने आपके लिए ये किया वो किया मैंने इतना घंटा प्रार्थना किया प्रभु ने आमेन प्रभु का वचन कहता है कि हालेलुया हमारा बेडौल तत्व हालेलुया हमारा हर एक अंग जो है हमारे माँ के गर्भ में बनने से पहले ही हमें जानता है हालेलुया
उसे पता है हालेलुया, ये समय में 9 महीना माँ के कोख में हम रहते हैं। 9 महीना हालेलुया इसे क्या क्या देना है, आमीन, इसका कौन से जोड़ को अंगों को बढ़ाना कर परमेश्वर जानता। हालेलुया, कोई ये बोल नहीं सकता है, आमीन, चाहे वो अंधा पैदा वो भी नहीं बोल सकता है। प्रभु हालेलुया अंधा है तो परमेश्वर उसको स्पेशल टैलेंट देता। हालेलुया, उसे परमेश्वर शायना बनाता है। हालेलुया, इसलिए प्रभु हमें यीशु मसीह ने बहुत ही सुंदर तरीके से कहा कि यदि तेरा हाथ तुझे हालेलुया आमीन धोखा देता है तो आमीन इसे काट के फेंक दे, इसके साथ तू नरक में जाने से बढ़कर आमीन बिना हाथ रखे तू स्वर्ग में जाएगा। हालेलुया, ये तेरे लिए भला है कर हालेलुया, आमीन। यदि हमारे आमीन हालेलुया, इसका मतलब ये नहीं कि तुम्हारा हाथ को काट के फेंक दो। आमीन, परमेश्वर का वचन नहीं कहता कि हालेलुया अगर तुम्हारे पास हाथ दे तो क्या हुआ, मैं तुम्हें हालेलुया आमीन टैलेंट दिया, मैं तुम्हें ज्ञान दिया, मैं तुम्हें आमीन चतुर बनाया करके। हालेलुया, हम देखते कई अंधों को आमीन हालेलुया आंख में छड़ी लेकर वो आसानी से आमीन रोड क्रॉस करते। हालेलुया, निक करके एक भाई है, उसको हाथ और पैर बराबर नहीं है, आमीन हालेलुया, फिर भी वो डबल डिग्री पाए। हालेलुया, परमेश्वर हालेलुया आमीन जिसके पास कुछ नहीं है उसे खड़ा करने के लिए वो सामर्थ्यवान परमेश्वर है। इसलिए कहता है कि हालेलुया तेरे बेडौल तत्वों को मैं जाना हूं करके। हालेलुया, आमीन, वो अनुग्रहकारी परमेश्वर, उस प्रभु के सामने हम घमंड करने के लिए कुछ भी नहीं है। इसके लिए प्रभु को बोलेंगे, प्रभु आमीन करुणा से नया दिन दिखाया है, करुणा से तूने नया दिन दिखाया है, ढाल बनकर मेरी मुझे बचाया है। जब मैं पुकारूं तो दान आया है, जब मैं गिरूं मुझे उठाया है। आमीन, वो भक्त आमीन बहुत ही आमीन आमीन हालेलुया गहराई से गा रहा है कि हालेलुया करुणा से तूने मुझे नया दिन दिखाया प्रभु जी। आमीन, मेरा कोई बड़प्पन नहीं प्रभु जी, आमीन, मेरा कोई आमीन प्रभु जी आमीन कोई महिमा की कार्य नहीं प्रभु। हालेलुया, आमीन, परमेश्वर आमीन तू ढाल बनकर मुझे बचाया प्रभु, मुझे नहीं पता था प्रभु। हालेलुया, आमीन हालेलुया आगे एक फिसलन है करके मुझे नहीं पता था, मगर तूने प्रभु जी अपने ढाल के द्वारा प्रभु जी मुझे बचाया प्रभु। मैं गिरने वाला था प्रभु जी, तू मुझे बचाया प्रभु। आमीन हालेलुया, हम अपने आप को प्रभु के सामने हम दिन करेंगे। हालेलुया, हम अपने आप को दिन करेंगे। हालेलुया, वो कहता है कि हालेलुया मैं तुम्हें ऊंचा करना है तो हालेलुया तुम्हें अपने आप को दिन करना होगा। हालेलुया, हम अपने आप को दिन करेंगे प्रभु के सामने। हालेलुया, आमीन, प्रभु के सामने अपने आप को दिन करेंगे। हालेलुया, आमीन हालेलुया। इसलिए यशायाह कहता है आमीन, इस बात को जानकर यशायाह कहता है हालेलुया आमीन मैं वो आमीन ऊंचे में हालेलुया एक परम प्रधान परमेश्वर को देखा। आमीन हालेलुया, करूब आमीन अपने पंखों तले हालेलुया आमीन अपने शरीर को छुपा कर हालेलुया वो कहता है कि हालेलुया आमीन सेनाओं का यहोवा पवित्र 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 करके हालेलुया आमीन मैं तो अशुद्ध होठ वाला मनुष्य हूँ। हालेलुया, आमीन अब तक मेरा होठ जो है वो अशुद्ध हो गया प्रभु। हालेलुया, आमीन प्रभु। हालेलुया, आमीन उस पवित्र को मैंने देख लिया। हालेलुया, आमीन हालेलुया, हम कितने आमीन समय अपने होठों को अशुद्ध कर दिया। हालेलुया, हम प्रभु से कहेंगे प्रभु मैं अशुद्ध होठ वाला मनुष्य हूँ प्रभु। हालेलुया, आमीन तभी परमेश्वर हालेलुया आमीन हालेलुया वो आप इस बात को जान गया। आमीन वो कहने लगा प्रभु मैं अशुद्ध होठ वाला मनुष्य हूँ। आमीन हम भी कहेंगे कितने बार हालेलुया हमारे मुख से भी आमीन अशुद्ध बात हालेलुया आमीन गाली नहीं तो भी हालेलुया आमीन हालेलुया हम दूसरों को आमीन आमीन खूड़ देते हैं। हालेलुया मुंह से प्रभु को बोलेंगे प्रभु मुझे क्षमा कर प्रभु
इस वक्त क्षमा करो प्रभु जी। आमेन, मुझे क्षमा करो प्रभु जी। आमेन, तेरी उपस्थिति में आया हूँ प्रभु जी, मुझे क्षमा करो प्रभु जी। हम कितने भी आमेन, यदि हम स्वर लगा के गा ले या हम हालेलुया, हम कितने भी आमेन रागों के साथ क्यों ना गा ले, हम क्षमा नहीं प्राप्त करेंगे तो, प्रभु की क्षमा हमें नहीं मिलेगा तो, वो हालेलुया वो शांति हमें नहीं मिलेगा तो हमारा सब कुछ व्यर्थ है। हालेलुया, यहाँ आना व्यर्थ हो जाएगा। हालेलुया, हम प्रभु के सम्मुख में आए हैं। हालेलुया, हम व्यर्थ नहीं जाना है, हम खाली नहीं जाना है। हालेलुया, इसलिए हम हालेलुया प्रभु के सामने अपने आप को दिन करेंगे। प्रभु प्रभु हालेलुया, मुझे क्षमा करो, आपके लहू से मुझे धो के शुद्ध करो प्रभु, मुझे दया करो प्रभु यीशु, मुझ पर दया करो। आमेन, मैं अपने आप को दिन करता हूं प्रभु जी। अब तक प्रभु हालेलुया मैं जीवित हूं तो आपका अनुग्रह प्रभु, आपकी दया है प्रभु जी, आपका अनुग्रह प्रभु जी। आमेन हालेलुया, मैं अपने आप को दिन करता हूं प्रभु जी। प्रभु हालेलुया, तू प्रभु हालेलुया अपने मन्ना को देखकर प्रभु आमेन मुझे भेजिए प्रभु। आमेन, अपने रोटी को देखे मुझे भेजिए प्रभु, मेरी आत्मा को अष्ट पुष्ट करने वाले रोटी को देखे भेजिए प्रभु। मैं इस समय इस आराधना के समय अपने आप को दिन करता हूं परमेश्वर, मैं अपने आप को झुकाता हूं परमेश्वर। हालेलुया, फिर से एक बार वो लाइन गाएंगे। आमेन, करुणा से हमें नया दिन दिखाता है। आमेन हालेलुया, करुणा से तेरी नया दिन दिखाता है, ढाल बनकर मेरी मुझे बचाता है। जब मैं पुकारूं तो दौड़ आता है, जब मैं गिरूं मुझे उठाता है। हाले हालेलुया 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 हाले हालेलुया हालेलुया हालेलुया। हो तेरी स्तुति और आराधना करता हूँ मैं तुझसे ये प्रार्थना। महिमा से तेरी तू इस जगह को भर, जो भी तू चाहे तू यहाँ पे कर। हाले हालेलुया 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 हाले हालेलुया 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 हालेलुया। आमेन हालेलुया। धन्यवाद यीशु, सब मुंह खोल के प्रभु को धन्यवाद करेंगे। धन्यवाद प्रभु, यीशु, धन्यवाद। आमेन, धन्यवाद यीशु जी। आमेन, आमेन, मैं अपने आप को दिन करता हूँ प्रभु जी। आमेन हालेलुया, अपने दास को छुपाकर तू हमसे बातें करना प्रभु जी आज। आमेन, हम दिन हुए प्रभु जी, अब हमसे बातें करना प्रभु जी। हालेलुया आमेन। हा 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 लेलुया 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 लेलुया।
அன்பின் பரலோக பிதாவே, और प्यारे स्वर्गीय இந்த पिता, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில और आशीष से भरा इस सवेरे के நீர் எங்களோடு समय இருக்கிறீர். आप हमारे साथ நீர் हो செய்கிற காரியங்கள் பயங்கரமா और இருக்கும். आप करने वाले कार्य भयंकर है प्रभु। ஆண்டவர் துவக்கமும் நீரே, முடிவும் நீரே. और परमेश्वर शुरुआत और अंत आप அல்பா है, ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறீர். और अल्फा और ओमेगा आदि और अंत हो। நீர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. आपने जो सोचा कभी रुकावट नहीं होगा, செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. आप जो करना चाहते कभी रुकावट இந்த नहीं होगा। ஆராதனையில நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்களோ और इस आराधना में आप क्या करना அது चाहते ஒரு हैं, நாளும் தடைபடாது. और वो कभी रुकावट नहीं होगा। ஆண்டோடைய சித்தம் மட்டுமே और நிறைவேறட்டும். प्रभु की मर्जी केवल पूरा होने दे। வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் आए हुए हर एक को, கர்த்தர் என்ன சொல்ல சித்தமா और இருக்கிறீங்களோ, परमेश्वर क्या कहना चाहते हैं, எப்படி நடத்த சித்தமா और இருக்கிறீங்களோ, कैसे अगुवाई करना चाहते எந்த हैं, காரியத்தை வெளிப்படுத்த சித்தமா और இருக்கிறீங்களோ, कौन सी बातों को प्रकट करना எந்த चाहते हैं, மறைபொருளை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறீங்களோ, और कौन से गुप्त बातों का प्रकट करना எந்த चाहते हैं, ஆழங்களை பிள்ளைகளாகி எங்களுக்கு ஆழங்களை வெளியே கொண்டு வர சித்தமா இருக்கிறீங்களோ, और कौन सी आप गहराई भरी बातों को प्रकट करना எந்த चाहते हैं, புதையல்கள் இருளில் இருக்கிற புதையல்களை, और अंधकार में छुपे हुए खजाना को, பொக்கிஷங்களை, மறைவிடத்துல இருக்கிற பொக்கிஷங்களை और गुप्त बात में छुपे हुए उस நீங்க खजाने தர को சித்தமா இருக்கிறீங்களோ, आप हमें देना चाहते அதை हैं, இந்த காலை வேளையில और उसे इस सवेरे के இந்த समय சபையின் மக்களாகி எங்களுக்கு और कलीसिया के बच्चे हमें கர்த்தர் தருவீராக, परमेश्वर दीजिएगा, வெளிப்படுத்துவீராக. आप प्रकट வர कीजिएगा, வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவீராக. आने वाले सभी को ले आइए प्रभु தடைகள் जी, எல்லாவற்றையும் கர்த்தர் और மாற்றுவீராக. रुकावट परमेश्वर सब कुछ बदल दे। உங்க வல்லமையுள்ள கரத்தில் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். आपकी सामर्थ हाथों में पूरी तरह से सौंपते हैं, தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். और दिन और शून्य होते हैं, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. और परमेश्वर बड़े कार्य करे, ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீங்க ஆட்கொண்டுருங்க. और आराधना के हर एक भाग में परमेश्वर आप राज्य करें, உங்க ஆளுகை இருக்கட்டும். आपका राज्यकरण होने दे, நீங்க என்ன யாரை கொண்டு என்ன பேச சித்தமா இருக்கிறீங்களோ, और आप किसके द्वारा क्या कहना चाहते हैं, யார் மூலமா நீங்க மகிமைப்பட சித்தமா और இருக்கிறீங்களோ, किसके द्वारा आप महिमा को पाना चाहते அவர்களை हैं, சாட்சியாய் நிறுத்துங்க. और उन्हें गवाही के तौर पे खड़ा करिए, ஒவ்வொரு மூலமாக இந்த இடத்துல நீங்க மகிமைப்படும்படியா और हर एक के द्वारा स्थान में आप महिमा को पाए प्रभु। ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தர் கிரியை செய்வீராக. हर एक के मन में परमेश्वर कार्य करे, உங்க வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொருவரை और உணர்த்துவீராக. अपने वचनों के द्वारा हर एक को तो एहसास दिलाए, பெரிய காரியங்களை செய்யுங்க. बड़े कार्य करे। மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु प्रभु के नाम से प्रार्थना सुनो अच्छे पिता, ஆமென். 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 நாம எல்லாரும் அப்படியே நின்ற வண்ணமாக சங்கீத பகுதி எடுத்துக்கொள்ளலாம். और हम सब जैसे खड़े हैं वैसे भजन संहिता के भाग को हम लेंगे। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 36. துன்மார்க்குடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்கு தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது, புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியத்தம் பண்ணி எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்திலுள்ள சம்பவத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இதயமுள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியர்களும். பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்குடைய கை என்னை பறக்கடிக்காமலும் இருப்பதாக. அம்சப் எக்ஸாத் படங்கே. அதோ அக்கிரமக்காரர்கள் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டார்கள், தள்ளுண்டு போனார்கள். इस वचन के लिए हम स्तुति धन्यवाद करेंगे. धन्यवाद इस वचन के द्वारा प्रभु हमसे बातें करने के लिए हम सब मिलकर स्तुति धन्यवाद करेंगे. हालेलुया. स्तोत्रम 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 स्तोत्रम. हम सब बैठेंगे. நாம் எல்லாரும் உட்காரலாம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் எல்லாரும் ஜெபத்தோடு இருக்கலாம். और हम सब प्रार्थना में बने रहेंगे, परमेश्वर संहिता के द्वारा हमसे बातें करें.
இங்கே சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நாம் வழக்கமாக தியானிப்பது போல இந்த நாளிலும் தியானிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. और जैसा हमेशा हम भजन संहिता को ध्यान करते हैं, आज के दिन भी हम ध्यान करते समय एक बात को हम अच्छे तरीके से हम जान पाते हैं. இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் பார்க்கிறோம். और इसका पहला वचन हम ऐसा देखते हैं, துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். और दुष्ट जन का अपराध मेरे हृदय के भीतर क्या कहता है, அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. और उसकी दृष्टि में परमेश्वर का कोई भय नहीं है. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? और क्या कहा गया है, துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். और दुष्ट जन का अपराध मेरे हृदय के भीतर यह कहता இங்கே है. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், और यहाँ पे भजन संहिता वाला कहता है, துன்மார்க்கன் எப்படி துரோகமாக எனக்கு எதிரா துரோகமா நடந்து கொள்றத பேசுறத நான் அறிகிறேன். और यहाँ पर हम देख पाते हैं कि दुष्ट जो है मेरे विरोध में कितना जो है बुरा काम करता है, इस बात को मैं जानता हूँ. துரோகியா இருந்து எனக்கு எதிராய் பேசுகிற எல்லா பேச்சுக்களையும் நான் என் உள்ளத்துல நான் அதை அறிந்திருக்கிறேன். और मैं अपने हृदय में इस बात को जानता हूँ कि मेरा विरोधी बनकर मेरे बारे में कितना बुरा बुरा कहता है. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. சில துரோகிகளை நாம கூட இருந்தாலும் அடையாளம் தெரியாதபடிக்கு சில நேரங்களில் நாம் இருந்து விடுகிறோம். और कई ऐसे जो द्रोही हैं हमारे साथ रहते हैं, मगर हम उन्हें पहचान नहीं पाते हैं. நமக்கு நல்லவர்களைப் போல நம்மிடத்துல நடந்து கொள்வார்கள். और हमारे साथ जो है वो अच्छी तरीके से वो चलते हैं. நாம் நம்பும்படியாக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பார்கள். और ऐसा वो भरोसा दिलाएंगे, हम भरोसा दिलाने वाले काम हमारे लिए करेंगे. ஆனால் துரோகமான காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். मगर जो है उनका जो भलाई करना जो है वो हमारे लिए जो है कोई विरोध का काम वो कर देते हैं. சில நேரங்களில் நாம் அப்பாவித்தனமாக நாம் எல்லாவற்றையும் நம்பிக்கொண்டு ஏமாந்து கொண்டிருப்போம். और कई समय पर हम जो है एक लाचार के जैसा सारे बातों पर हम भरोसा करते हैं. பலரை நாம் பார்க்கிறோம், और कईयों को हम देखते हैं, துரோகத்தினால और वो द्रोह करने के कारण எத்தனையோ பேர் அதை தெரியாம அதுல போய் தலையை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. और कितने लोग जो है उस बात को नहीं समझ पाते हैं, अपने सिर को वहां पर फंसा देते हैं. இன்றைக்கு பல காரியங்களை நாம் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். और ऐसी कई बातें हमारे जीवन में हम देख पाते हैं. அவர்கள் அறியாததுனால, और वे लोग उस बात को नहीं जानने के कारण, துரோகத்தை அறியாததுனால और वो विरोधपन को नहीं जानने के कारण அவங்க கூட அவங்க சொல்றதெல்லாம் சரிதான் சொல்லி நம்பிக்கொண்டு இருப்பார். और वो जो कुछ कहते हैं उनके बातों में हाँ मिलाकर हम चलने लगते हैं. கடந்த நாட்களில சில அனுபவங்களை நாம் கண்டிருக்கிறோம். और पिछले दिनों में कुछ अनुभव को हमने पाया है. பலருக்கு தெரியும், பலருக்கு தெரியாது. और कईयों को पता है, कईयों को नहीं पता புரிந்து है. கொள்ளுகிறவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், தெரியாதவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. और जो जानते हैं इस बात को समझ गए हैं, और जो नहीं जानते इस बात को नहीं समझ पाएंगे. நம்மோடு கூட இருந்தவர்களையே நாம் நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் பல துரோகங்களை செய்து கொண்டிருந்தவர்களை நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். और हमारे साथ रहने वाले और कई समय पर हमारे जीवन में वो विद्रोह करते हुए ऐसे लोगों के साथ हम अपने जीवन को बिताए हैं. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு और परमेश्वर के बच्चों को ஆண்டவர் செய்கிற காரியம் என்னன்னா, और परमेश्वर करने वाला कार्य क्या है, துன்மார்க்கனாய் இருந்து துரோகம் பேச்சுக்களை பேசுகிறவர்கள், और जो दुष्ट जान जो हमारे विरोध में जो है अपराध की बातें कहता है, துரோகிகளாய் மாறி செயல்படுகிற பேசுகிற வார்த்தைகள், और हमारे विरोध बन के हमारे खिलाफ में कहने वाली सारी बातों को எல்லாவற்றையும் ஆண்டவர் அறியும்படி செய்கிறார். और परमेश्वर सारी बातों को हमें जानने के लिए करता है. எல்லாத்தையும் தாங்கிடலாம். और सब कुछ हम सहन कर लेंगे. ஆண்டவராகிய இயேசு கூட இருந்தே ஒருவன் இயேசுவை காட்டி கொடுத்தார். और प्रभु यीशु मसीह के साथ एक चेला था, वो जो है उन चेलों में से कोई एक ने यीशु को पकड़वा दिया. அவனை நாம என்ன சொல்றோம்? और उससे हम क्या कहते हैं, துரோகின்னு சொல்றோம். और हम उसे कहते हैं कि विरोधी. विरोधी नहीं, துரோகி का मतलब अलग है. और हम कहते हैं विश्वासघात करके कहते हैं. ஹல்லேலூயா, हालेलुया. ஆனா இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். और यीशु को सब कुछ पता है. இயேசு அவன் கூட தான் இயேசு அவனை கூட தான் வச்சிருந்தார். और यीशु मसीह ने भी उसे अपने साथ रखा. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு और परमेश्वर के बच्चों को துன்மார்க்க
துன்மார்க்கனா இருந்து துரோகம் பண்ண நினைக்கிறானே, துரோக பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறானே, இங்க கேட்டு அங்க சொல்ல, அங்க உள்ளது இங்க சொல்ல, அங்க போட்டு எங்க எந்த பேச்சை போட்டா எங்க வெடிக்கும், எங்க எந்த வார்த்தையை பேசுனா எப்படி அந்த இடத்துல நாம சாதிக்கலாம் அப்படின்னு நிறைய கிரிமினல் மைண்டோட நிறைய பேர் இருக்கிறாங்க. और ऐसे दुष्ट जो है वो कहां पर कहां, यहाँ की बातें वहां करना, वहां की बातें यहाँ करना, और कौन सी बातें यहाँ पर करेगा तो हम यहाँ पर फूट उत्पन्न कर सकते हैं। ऐसे कई प्रकार की जो है उनका जो दिमाग जो है वो चाल चलने वाला दिमाग उनके अंदर कार्य करता है। இருந்தே நமக்கே குழி வெட்டுறவங்க இருக்கிறாங்க. और साथ में रहकर हमारे लिए ही गड्ढा खोदने वाले लोग हमारे साथ में रहेंगे। நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் பொழுது நாம் வேதனைப்படுகிறோம். और ऐसी घटना हमारे जीवन में जब हमारे साथ होते समय हमें वेदना होता है। ஆனாங்க சங்கீதக்காரன் சொல்றான், और यहाँ पर संहिता वाला कहता है, துன்மார்க்கனா இருந்து துரோக பேச்சு பேசுறானே, और जो अधर्म जो है वो जो बुराई की बातें बकता அது है, என் உள்ளத்துக்கு தெரியும், எனக்கு தெரியும், और वो सारी बातें मेरे हृदय में पता है मुझे, நான் எல்லாத்தையும் அறிந்து வைத்திருக்கிறேன். और सारे बातों को मैं जान गया हूँ। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு யூதாஸ் அவரை காட்டிக் கொடுப்பான் என்பதை, துரோகியாய் மாறுவான் என்பதை இயேசு அறிந்திருந்தார். और प्रभु यीशु मसीह जानते थे कि यूदास जो है यीशु मसीह को पकड़वाएगा, इस बात को अच्छी तरह से जानते थे। அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அதை வெளிப்படுத்துகிறார். और उनके बच्चे हमें भी परमेश्वर ने उसे प्रकट किया है। ஹல்லேலூயா, हालेलुया। அந்த துன்மார்க்கனுடைய கேரக்டர் என்னங்கறத எல்லாம் முதல்ல ஒரு 4-5 வசனத்துல இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். और ये जो है दुष्ट का जो चाल चलन कैसा कर 4-5 वचन में जो है वो सही तवाला अच्छी तरह से बता रहा है। அவன் ஏன் அப்படி செய்றான்? அவன்ட்ட தெய்வ பயமே இல்ல. और वो ऐसा क्यों कर रहा है? क्योंकि उसके अंदर परमेश्वर का भय नहीं है, ஆண்டவருக்கு பயப்படுறது கிடையாது. और परमेश्वर का भय नहीं मानता है, உள்ளத்துல தெய்வ பயம் கிடையாது. और उसके मन में परमेश्वर का भय नहीं है, எதையும் செய்வான், और वो कुछ भी करेगा, செய்யறதுக்கு முன்னால யோசிக்க மாட்டான், பயப்பட மாட்டான், பயம் இருக்காது. और करने से पहले सोचेगा नहीं, उसकी तरफ परमेश्वर का भय नहीं है। கடவுள் என்னை அறிகிறார்ங்கற பயம் கூட கிடையாது. और परमेश्वर मुझे देखता है, ये भय भी उसके अंदर नहीं है। அவன் படுக்கையில கூட அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். और वो अपने बिछोने में भी यही सोचता है। துன்மார்க்கத்துல இருக்கிற அவனுக்குள்ள எப்பொழுதும் பொல்லாப்பு செய்யறதை குறித்தே அவன் எண்ணிக்கொண்டு இருக்கிறான். और यदि एक मनुष्य दुष्टता में है तो उसका विचार हमेशा दुष्टता की बातें करती रहती है। ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறார். अगर परमेश्वर के बच्चों को परमेश्वर उन बातों को प्रकट कर देता है। हालेलुया, 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 हालेलुया। நமக்கு அறிய வைக்கிறார். और परमेश्वर हमें समझाता है। நம்மை எந்த இடத்திலையும் ஆண்டவர் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். और परमेश्वर हमें कोई भी स्थान में शर्मिंदा होने नहीं देगा। हालेलुया, हालेलुया। அவர் வெளிப்படுத்துவார். और परमेश्वर हमें प्रकट करेगा। அவனுக்குள்ள அவன் இப்படி பேசுற துரோகமான பேச்சை பேசிக்கிட்டு இருக்கிறான், உன்னை குறித்து உனக்கு துரோகியாய் அவன் இருந்து கொண்டு இருக்கிறான் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். और परमेश्वर आपको प्रकट करे कि आपके बारे में वो ऐसे विद्रोह के शब्दों को वो गढ़ रहा है, रच रहा है। हालेलुया, हालेलुया। எத்தனை பேர் நம்புறீங்க? और कितने लोग भरोसा करते हैं? ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவார். और परमेश्वर मुझे प्रकट करेगा। ஒருவேளை சிலருக்கு நேரடியா ஆண்டவர் வந்து அப்படியே வந்து பேசாம இருந்தாலும் ஆண்டவர் சொப்பனங்கள் மூலமாக அல்லது ஏதோ செய்திகளின் மூலமாக வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை நாம கேட்க முடியும். और यदि परमेश्वर कई लोगों को ऐसे साक्षात प्रकट ना हो तो भी परमेश्वर स्वप्न के द्वारा या संदेश के द्वारा या वचनों को हम पढ़ते समय परमेश्वर की आवाज को हम सुन पाएंगे। हालेलुया, 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 हालेलुया। நம்முடைய ஆண்டவர் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர். और हमारा परमेश्वर जो है वो गुप्त बातों को प्रकट करता है। அவன் எவ்வளவுதான் ரகசியமா இருந்து எவ்வளவுதான் நல்லவ மாதிரி இருந்து கொண்டு நமக்கு துரோகமாய் நமக்கு எதிராய் துரோகியாய் இருந்து பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். और वो चाहे वो कितना भी बातों गुप्त रखे हमारे विरोध में षड्यंत्र है तो परमेश्वर उन सारी बातों को प्रकट करेगा। அவன் தெய்வ பயம் இல்லாம என்னென்ன அக்கிரமம் என்னென்ன அட்டூழியம் பண்றான் எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். और परमेश्वर का भय ना होता जो जो वो बुराई करता परमेश्वर सारी बातों को प्रकट करेगा। அதற்கு பிந்தைய பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா और उसके बाद के भागों को हम देखेंगे துன்மார்க்கனுடைய கேரக்டர் அவன் என்னென்னலாம் செய்வாங்கறது சொல்லிட்டு அதுக்கப்புறம்
சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிற காரியம் என்னன்னா, और संहिता वाला दुष्टता के बारे में कई बातों को बताने के बाद में वो क्या कहता है, ஏன் என் உள்ளத்துக்கெல்லாம் அதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், நான் அறியும்படி செய்யறார்னா, और परमेश्वर क्यों उन सारी बातों को मुझे बताता है और मेरे भीतर उस सारी बातों को परमेश्वर क्यों दिखाता है, எல்லாத்துக்கும் அவருடைய கிருபை தான். और सारी बातों में उनका अनुग्रह है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய சத்தியம். और परमेश्वर का अनुग्रह और परमेश्वर की सच्चाई 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், और 5वां वचन में देखते हैं, அவருடைய கிருபை வானங்களிலே விளங்குகிறது. और परमेश्वर की करुणा स्वर्ग में है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। அவருடைய சத்தியம் மேக மண்டலம் பரியந்தம் எட்டுகிறது. और उसकी सच्चाई जो आकाश मंडल तक पहुंचती है। நீங்க 103ஆம் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா, और यदि आप भजन संहिता 103 में हम அவருடைய देखेंगे तो, கிருபை, और उनका अनुग्रह அவருடைய இரக்கம், और उनकी दया வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் அவருக்கு பயந்தவர்கள் மேல இருக்கிறது. और आकाश और धरती के बीच में जितना अंतर है और जो उनका डर मानते हैं उनके लिए है परमेश्वर का अनुग्रह। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। ஆண்டவர் பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார்னா, और परमेश्वर कई बातें हमारे जीवन में करता है तो, எல்லாவற்றுக்கும் அவருடைய கிருபை தான் காரணம். और सारी बातों का कारण परमेश्वर का நாம अनुग्रह है। நல்லவங்கிறதுக்காக அல்ல, और हम भला मनुष्य इसलिए नहीं, நம்ம மேல அவர் வைத்திருக்கிற கிருபை, और हमारे ऊपर रखा हुआ परमेश्वर का अनुग्रह, இவனை நான் கைவிட்டுற கூடாது, और इसको मैं नहीं छोड़ना है, இவன் கைவிடப்படுறதுக்கு லாய்க்கு, और ये हाथ छोड़ने का लायक है, இவன் நல்லவன் இல்லன்னுட்டு நான் ஃபைனல் அதாவது ரிப்போர்ட் எழுதுறதுக்கு லாய்க்கு தான், और ये अच्छा नहीं है ऐसा फाइनल रिपोर्ट लिखने का लायक ही है ये, இவன் சரியானவன் அல்ல என்று நான் முடிவு பண்ணி இருக்கிறேன். और ये ठीक मनुष्य ने ऐसा मैं फैसला कर चुका हूँ, ஆனாலும் இவனை நான் கைவிடக் கூடாது, और फिर भी मैं इसका हाथ नहीं छोड़ना இவன் है। அடிக்கடி தவறி விடுகிறான், और ये बार बार ये गिर जाता है, அடிக்கடி என்னை விட்டு வழி விலகுகிறான், और बार बार मेरे मार्गों से भटक जाता है, என்னை தேடாமல் இருந்து விடுகிறான், और मुझे ये नहीं ढूंढता है, என்னை மறந்து விடுகிறான், और ये मुझे भूल जाता நான் செய்த है, நன்மைகளை மறந்து और விடுகிறான். मैंने किए भलाई को भूल जाता है, ஆனாலும் என் கிருபை, और फिर भी मेरा अनुग्रह, கர்த்தருடைய கிருபை, और परमेश्वर का கர்த்தர் अनुग्रह, நல்லவர், परमेश्वर भला அவருடைய है, கிருபை என்றும் और உள்ளது, उसकी करुणा सदा की அவருடைய है, கிருபை எல்லாவற்றிலும் நமக்கு நன்மைகளை கொண்டு और उसकी வருகிறது. करुणा हमारे हर एक बातों के लिए भलाई उत्पन्न करता है। ஹalleluya, हालेलुया, அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. और उनका अनुग्रह हमें संभालता है। ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல துரோகமாய் துன்மார்க்கருடைய துரோக பேச்சுக்கள் எல்லாம் ஆண்டவர் தெரிய வைக்கிறார், அறிய வைக்கிறார். और परमेश्वर दुष्टों की सारी बातों को हमारे हृदय में वो बता देता है परमेश्वर। சங்கீதம் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, और भजन संहिता 7वां अध्याय में हम देखेंगे तो, குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், और गड्ढा को खोदा उसे गहरा कर दिया, தான் வெட்டின குழியில தானே விழுந்தான். और जिस गड्ढे को उसने खोदा वो खुद उस गड्ढे में गिर गया। ஹalleluya, हालेलुया, துரோகியா இருந்து और द्रोही रहकर குழி வெட்டுறாங்களா, और खड्डे खोद रहे हैं क्या, உங்களுக்கு எதிரா பேசுறாங்களா, और क्या आपके विरोध में बातें कर रहे हैं क्या, ஓ அவங்கள ஆண்டவர் பார்த்து और கொள்ளும், परमेश्वर उनको देख लेगा, நமக்கு அறிய வைப்பார், और परमेश्वर में बताएगा, நமக்கு வெளிப்படுத்துவார், और प्रकट करेगा, நமக்கு எச்சரிக்கை और கொடுப்பார், परमेश्वर में सावधान करेगा, நம்மை புரிய வைப்பார். और परमेश्वर में समझाएगा, கூட இருக்கிற ஆளு சரியில்லை. और आपके साथ रहने वाला व्यक्ति वो ठीक नहीं है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இந்த இடத்துல கர்த்தர் எத்தனையோ காரியங்களிலிருந்து நம்மை தப்புவித்து இருக்கிறார். और इस स्थान में परमेश्वर हमें कितनी मुसीबतों से बचाया है, எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி और இருக்கிறார். परमेश्वर ने कितने बातों को प्रकट किया है। கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। அவருடைய பிள்ளைகளுடைய பட்சத்துல இருக்கிறார். और परमेश्वर अपने संतानों के पक्ष में है। அவர் நமக்காக துன்மார்க்கருடைய துரோக பேச்சுக்கள் எல்லாம் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல அறியும்படி செய்கிறார். और परमेश्वर दुष्टों की सारी योजनाओं को हमें परमेश्वर प्रकट कर देता है, நம்மை காப்பாற்றுகிறார், और हमें बचाता है, துன்மார்க்கிட்ட இருந்து நம்மை और காப்பாற்றுகிறார். दुष्टों से परमेश्वर हमें बचाता है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। அறிந்து கொள்ள வைக்கிறார். और परमेश्वर हमें ये बताता கூட है, இருக்கிற समझाता ஆளு சரியில்லை, है, आपके साथ रहने वाला व्यक्ति ठीक नहीं है, கூட இருக்கிற ஆளால உனக்கு பெரிய கஷ்டம் வரும், और आपके साथ रहने वाले व्यक्ति के द्वारा आपको बड़ा तकलीफ आएगी, இந்த ஆளால உனக்கு பெரிய விபரீதம் வரப்போகுது,
போகுது और इस व्यक्ति के द्वारा आपको बड़ी विपत्ति आने वाली है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। இந்த ஆளு பெரிய கிரிமினல் और ये व्यक्ति बहुत ही बड़ा क्रिमिनल है இந்த ஆளால பெரிய பிரச்சனை உருவாக போகுது और इस व्यक्ति से बड़े समस्या उत्पन्न होने वाली है। ஆண்டவர் உள்ளத்துல தெரியும்படி செய்கிறார் और परमेश्वर हमारे मन में उस बातों को बता देता है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। நம்முடைய ஆண்டவர் நல்லவர் और हमारा परमेश्वर भला है நாம சில நேரங்கள் அப்பாவித்தனமாக இருக்கிறோம் और हम कई समय पर एकदम लाचार जैसे हो जाते நமக்கு हैं। எதுவுமே புரிவதில்லை हमें कुछ समझ में नहीं आता है எல்லாமே சரிதான் और நினைச்சிட்டு हम இருப்போம் समझते हैं कि सब कुछ ठीक है எல்லாத்துலயும் கரெக்ட் தான் और हर एक बात ठीक है। தமிழ்ல சொல்லுவாங்க और तमिल में कहते हैं வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சிலர் நம்பிக்கிட்டு और இருப்பாங்க कई लोग जो है ऐसा भरोसा करते हैं जो कुछ सफेद है वो அந்த सब कुछ பாலுல दूध எவ்வளவு है தண்ணி கலந்திருக்குங்கிறது தெரியாது और ये नहीं पता है कि उस दूध में कितना पानी मिला हुआ அந்த है பாலுல என்ன கலந்திருக்குங்கிறது தெரியாது और ये भी नहीं पता है कि उस दूध में क्या मिलावट है। இப்போ பால்ல எல்லாம் என்னல பினாயில்லாம் கலக்காங்க அப்படியே உண்மையா அது ஹalleluya हालेलुया உண்மைதானா என்னெல்லாமோ சோப்பு சர்ப்பு என்னத்தெல்லாமோ கலக்குறாங்க வாட்ஸ்அப்ல வருது அதெல்லாம் ஆனா கலப்படம் தண்ணி கலக்கிறது நம்ம கண்கூடா நிறைய பார்த்துருக்குறோம் அதை நம்ம நம்பலாம் ஆனால் சோப்பு அதெல்லாம் எனக்கும் தெரியல और ऐसे कई सारी मिलावट ऐसे व्हाट्सएप पे दिखाते हैं मगर हम इस बात को हम मान सकते हैं कि पानी जो मिलाते हैं बाकी साबुन या फिनॉइल ये सब का पता नहीं। ஆனாலும் ஆண்டவர் சில அதுல வேற எதுவும் விஷம் கலந்திருந்தாலும் ஆண்டவர் அதுல இருந்து காப்பாத்திடுவார் और चाहे उसमें कोई अगर जहर भी अगर कोई मिलावट करता है तो परमेश्वर हमें क्या करता है उन सारी बातों से बचा அதை लेता है அறியும்படி செய்வார் और परमेश्वर या हमें उन बातों को प्रकट कराएगा। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஒரு 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 கதை உண்டு இந்த சாம்பார்ல ஒரு பல்லி உள்ள விழுந்து சாம்பார் ஃபுல்லா விஷமாயிட்டு और एक ऐसे कहानी है कि एक सांबार जो है उसमें एक चिपकली गिर गया और पूरा सांबार जहर से भर गया ஆனா திடீர்னு சாம்பார் முழுசும் கீழே கவுந்துட்டு और अचानक ऐसा हो गया कि पूरा जो सांबार का जो बर्तन है पूरा नीचे गिर गया அதுக்கப்புறம் தான் தெரியும் உள்ள பல்லி உள்ள கிடக்குங்கிறது और उसके बाद पता चला कि अंदर जो है एक छिपकली पड़ा हुआ है அதை குடிச்சிருந்தா என்ன ஆகும் और वो पिएगा तो क्या होगा அதை சாப்பிட்டிருந்தா என்ன ஆகும் और वो खाएंगे तो क्या होगा। எத்தனையோ உயிர்கள் ஒருவேளை சாகாவிட்டாலும் கொஞ்சம் அந்த வாந்தி வயிற்றோட்டம் और चाहे வாந்தி பேதி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு और चाहे या मृत्यु ना हो तो भी कई प्रकार का जो है उसका इन्फेक्शन हो सकता था या उल्टी या कुछ भी हो सकता था। ஆண்டவருடைய கிருபை और परमेश्वर का अनुग्रह நம்மை பல நேரங்களிலே காத்து வந்திருக்கிறது और परमेश्वर का अनुग्रह हमें कई समय पर संभाल कर கூட आया இருக்கிற நண்பர்களை ஆண்டவர் அடையாளப்படுத்தி விடுகிறார் और अपने साथ रहने वाले मित्रों की पहचान परमेश्वर हमें இவன் दिखा देता है। துன்மார்க்கனா இருக்கிறான் இவனுக்கு தெய்வ பயம் இல்லை और ये दुष्ट है इसके पास परमेश्वर का भय नहीं है இவன் துரோக பேச்சை பேசுகிறவன் और ये अधर्म की बातों को गढ़ने वाला है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। அவனை குறித்து ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி விடுகிறார் और परमेश्वर उसके बारे में हमें पहचान बता देता है பல விபரீதங்களில் இருந்து நம்மை தப்பும்படி और செய்கிறார் परमेश्वर कई मुसीबतों से हमें बचा देता है சங்கீதக்காரன் அதை அனுபவத்தில் அவன் பார்த்ததனால் அவன் சொல்லுகிறான் और सही तवल अपने अनुभव में इसे अनुभव करने के कारण उन्हें कहता है இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா और ये सारी बातों को परमेश्वर मुझे प्रकट करने का कारण क्या है। ஆண்டவருடைய கிருபை ये परमेश्वर का अनुग्रह है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। கிருபை 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 अनुग्रह 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 ஹalleluya हालेलुया। அவருடைய கிருபை தான் और परमेश्वर का अनुग्रह நம்மளையும் ஒரு மனுஷனா நினைச்சு और हमें भी एक मनुष्य समझकर எல்லாத்தையும் ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார் और सब कुछ परमेश्वर दिखाता है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। பொதுவா ஒரு மனுஷனுக்கு பல காரியங்களை சொன்னான்னா அவர் ஒரு பெரிய மனுஷரா எல்லாத்தையும் அறிகிறவர் எல்லாத்துக்கும் நல்ல நியாயம் பண்ணுவார் நல்லவர் அப்படின்னா தான் அவர்கிட்ட எல்லா ரிப்போர்ட்டும் வரும் और आम तौर पर जो है एक व्यक्ति के बारे में हम जानकारी प्राप्त करते हैं कि अच्छा मनुष्य है और सारी बातों को अच्छे ढंग से समझ कर न्याय करते हैं तो सब लोग उसके पास अपने बातों को शेयर करेंगे। ஆனா நாம मगर हम जो है சில நேரம் தெரிஞ்சிச்சுன்னா அதை 4 பேர்கிட்ட சொல்லலைன்னா நமக்கு
தூக்கம் வராது. और कई बात हमें पता चले तो 4 जन को हम बताएंगे नहीं तो हमें नींद नहीं आएगा। இன்னார் இப்படியா, और ये फलाना व्यक्ति ऐसा है இன்னார் क्या, இத பண்ணுனா, और इसने ऐसा किया क्या, ஊரெல்லாம் சொன்னாதான் நிம்மதியா இருக்கும். और पूरे गांव में ढिंडोरा पीटने के बाद ही चैन मिलेगा। ஆனா ஆண்டவர் मगर परमेश्वर அப்படிப்பட்டவனையும் और ऐसे लोगों को भी அப்படிப்பட்டவங்களுக்கும் और ऐसे लोगों को भी கொஞ்சம் காரியங்களை வெளிப்படுத்துறாரு. और थोड़ी बातों को प्रकट कर देता है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நம்மை ஆண்டவர் வெறுக்கல, और परमेश्वर में नफरत नहीं करते हैं, தகுதியின் அடிப்படையில் ஆண்டவர் நம்மை பார்க்கவில்லை, और योग्य के आधार पे परमेश्वर ने हमें देखा नहीं है। நம்மை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு और வெளிப்படுத்துகிறார். परमेश्वर में बचाने के लिए प्रभु हमें वो बातों को प्रकट करता है। ஹalleluya, हालेलुया। நாம தப்புவிக்கப்படணும், और हम बचाए जाना चाहिए, நாம நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். और हमारे चारों ओर के लोगों को हम पहचानना चाहिए। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஆண்டவரை துதியுங்கள், और प्रभु की स्तुति அவர் करो, கிருபை என்றும் உள்ளது, और उसकी करुणा सदा की அவருடைய है, கிருபை நம்ம மேல இருக்கிறது. और उसकी करुणा हमारे ऊपर है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அவருடைய கிருபையினால எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மையும் ஒரு பொருட்டாக எண்ணி பல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து और கொண்டிருக்கிறார். परमेश्वर का अनुग्रह हमें इस धरती में कुछ समझ कर कई सारी भलाई हमारे जीवन में किया है। கூட இருக்கிறவங்க நிறைய நம்மை ஆகாதவன்னு சொல்லி இருப்பாங்க. और साथ में रहने वाले व्यक्ति हमें ऐसे देख के कहते हुए कि ये किसी काम का नहीं है। நம்முடைய குறைகளை சொல்லியே நம்மை குற்றப்படுத்தி வாழ்நாள் பூரா நாம அந்த குறையெல்லாம் அந்த தவறெல்லாம் திருத்தி நாம இப்போ அந்த மாதிரி தவறு செய்யாத ஆளா மாறி இருக்கலாம். ஆனா அதையே சொல்லி சொல்லி குற்றப்படுத்தி கடைசி வரைக்கும் நம்மை வெறுக்கிறவர்கள் தான் நம்மோடு கூட இருக்கிறார். और कई ऐसे बातों को हम जो छोड़कर जो है मन फिरा लिए होंगे, मगर वो साथ में रहने वाले वही बातों को जो है पकड़ पकड़ के हमें जो है वो नोचते रहेंगे। ஆனால் ஆண்டவர் मगर परमेश्वर அவர் நம்மை ஒரு பொருட்டாக நினைக்கிறார். और परमेश्वर हमें कुछ समझता है। இது ஒரு பலகீனமான பாண்டம் தான், और एक कमजोर पात्र है, ஆனாலும் இந்த பாத்திரம் मगर ये पात्र जो है எப்படியாவது காக்கப்பட வேண்டும். और किसी भी तरह बचाया जाना இந்த है। பாத்திரம் எப்படியாவது அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும். और ये पात्र किसी भी तरह नष्ट होने से बचाया जाना है। ஹalleluya, हालेलुया। ஆண்டவர் நம்மோடு கூட और இருக்கிறார். परमेश्वर हमारे साथ எத்தனை है। பேர் சொல்ல और முடியும், कितने लोग कह पाएंगे ஆண்டவர் என் கூட और இருக்கிறார், प्रभु मेरे साथ है, அவருடைய கிருபை उनका अनुग्रह என்றென்றைக்கும் உள்ளதா और இருக்கிறது. सदा की है। ஹalleluya, हालेलुया। அந்த கடைசி வரை அங்கே பார்க்கிறோம். और आखिरी में देखते हैं அந்த ஸ்தோத்திரம் கடைசி 12ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். और 12 वचन में हम देखते हैं, இதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், और देखो अनर्थकारी गिर पड़े हैं, எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். और वो फिर उठ नहीं सकेंगे, ऐसे ढकेल दिए गए हैं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। எத்தனையோ அக்கிரமக்காரர்கள், और कितने अधर्मी लोग, அநியாயம் செய்கிறவர்கள், अन्याय करने वाले, அவர்கள் விழுந்து போகிறார்கள், और वो ढकेले जाते हैं, எழுந்திருக்க மாட்டாமல் और- தள்ளுண்டு போனார்கள். और ऐसे वो गिर जाते हैं, फिर वो उठ नहीं पाएंगे। ஆனால் ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கிக் और கொண்டிருக்கிறது. परमेश्वर का अनुग्रह में संभाल रहा है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நல்லவர். प्रभु भला है। வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், मुंह खोल के बोलेंगे प्रभु கர்த்தர் भला है, நல்லவர், प्रभु भला है, அவர் கிருபை என்றும் உள்ளது. उसकी करुणा सदा की है। ஆமென், आमेन, ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. और प्रभु हमें आशीष कर। கோட்டயம் மரணமவர், அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தாம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்லோன் பக்கம் விழுந்தாலோ, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே, அவர் ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே,
அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தாம் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். நாம் எல்லாரும் அப்படி இருந்த வண்ணமாக கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். और हम जैसे बैठे हैं वैसे अपनी आंखों को बंद कर कर प्रभु के चेहरा को हम देखेंगे. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. और परमेश्वर की आंखें स्वर्ग में से बुरे और भले मनुष्य को देखता है. ஆண்டவருடைய ஆலயத்தில் நாம் வெறுங்கையோடு வராமல் காணிக்கை செலுத்தி இருக்கிறோம். और परमेश्वर के भवन में हम खाली ना होते हुए दान को अर्पण किए. கர்த்தர் நம்முடைய கரங்களை பல மடங்கு ஆசீர்வாதத்தினால திரும்ப கொடுத்து நிரப்ப போகிறார். और परमेश्वर हमारे हाथों को आशीष से दोबारा भरने वाले हैं. வெறுங்கையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. और खाली हाथ भेजने वाला परमेश्वर नहीं. வெறுமையாக்குகிற தேவன் அல்ல. और खाली करने वाला परमेश्वर नहीं. வெறுமையை நிரப்புகிற தேவன். और खालीपन को भरने वाला परमेश्वर है. நல்லவர் நம்முடைய ஆண்டவர். और वो अच्छा परमेश्वर है. நம்முடைய சாட்சிகள் எல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். और हमारी सारी गवाही को परमेश्वर सुनता है. ஆண்டவர் மகிமைப்படும்படியாக और प्रभु महिमा पाने के लिए அநேக சாட்சிகளை கர்த்தர் இந்த இடத்தில் எழுப்பணும். अनेक गवाही को परमेश्वर स्थान में खड़ा करे. ஒவ்வொருவரும் சாட்சியாய் நிற்கணும். और हर कोई गवाही बन के रहना है. சாட்சியான பிள்ளைகளை கர்த்தர் और ஆசீர்வதிக்கட்டும். गवाही बताए बच्चों को प्रभु आशीष करे. ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆண்டவர் இந்த வேளையில வெளிப்படுத்தி और தரும்படியாக प्रभु अपना शब्द इस वक्त प्रकट करे. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும்படியாக और प्रभु का सामर्थ प्रकट होने के लिए ஆண்டவருடைய வார்த்தையில और प्रभु के शब्द में நமக்கு விடுதலை உண்டாகும்படியாக और छुटकारा होने के लिए நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். हम सब कोई प्रभु को स्तुति करेंगे. ஸ்தோத்திரம் स्तुति धन्यवाद प्रभु जी, स्तुति धन्यवाद. உங்க வார்த்தைகளை அனுப்பி अपने குணப்படுத்தி वचन को बेच के ठीक कर प्रभु. உங்க வார்த்தைகள்ல வல்லமை இருக்கிறது. आपके वचन में सामर्थ्य है प्रभु. அது எல்லாம் நிறைவேறுகிற வார்த்தைகளா இருக்கிற और सब कुछ पूरा होने वाला शब्द है वो. இந்த நேரத்தில் அந்த நிறைவேறுகிற வார்த்தைகள் और शास्त्र का पूरा होने वाला வானமும் शब्द. பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தைகள் ஒருபோது ஒளிந்து போவதில்லை. आकाश और पृथ्वी मिट जाए तो मेरा शब्द कभी नहीं मिटेगा. நியாய பிரமாணத்தில் உள்ளவைகள் எல்லாம் நிறைவேறும்படிக்கு और पूरा न्याय व्यवस्था पूरा होने के लिए அதில் உள்ள எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்புகளாகிலும் ஒளிந்து போவதில்லை என்று और उसके சொல்லியிருக்கிறீர்கள். अक्षर या शब्द भी नहीं मिटेगा. நிறைவேறுகிற அந்த வார்த்தைகளை और पूरा होने वाले शब्द அதன் ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தித்தாங்க. उसके गुप्त बातों को प्रकट कर அந்த परमेश्वर. ஒருவர் வறுமையாய் போயிடக்கூடாது. आया कोई खाली नहीं जाना है. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி. हर एक बच्चों को आशीष कर. தொடர்ந்து உங்க நாம மகிமைப்படட்டும். लगातार आपकी नाम की महिमा होने दे. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धार करता यीशु प्रभु के नाम से सुन प्रार्थना अच्छे पिता. ஆமென். அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. और परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. மத்தேயு எழுதின சுவிசேஷம் और मत्ती रचिता सुसमाचार 9ஆம் அதிகாரம் और उसका 9वां अध्याय அதனுடைய 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் இந்தியில ஒருவர் தமிழ்ல ஒருவர் और வாசிக்கும்படி 9वां अध्याय के கேட்டுக்கொள்கிறேன். दूसरा वचन जो निकाले हैं हिंदी में कोई तमिल में कोई पढ़ेंगे. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தைக் கண்டு திமிர்வாதக்காரனை
और देखो कई लोग लकवा के एक रोगी को खाट पर रखकर उसके पास लाए। यीशु ने उनका विश्वास देखकर उस लकवे के रोगी से कहा, हे पुत्र, ढाढ़स बांध, तेरे पाप क्षमा हुए। ஆமென். ஹalleluya. हालेलुया। இங்கே ஆண்டவராகிய இயேசு और यहाँ पर प्रभु यीशु அவருடைய ஊழியத்தின் பாதையில அவர் தன்னுடைய சொந்த பட்டணத்திற்கு வந்த நேரத்துல और अपने सेवकाई की उस काल पर अपने खुद के उस नगर पे आते समय அங்கே படுக்கையில திமிர்வாதக்காரனாய் கிடந்த ஒருவனை கொண்டு வருகிறார்கள். और वहां पर जो है एक लकवे के मरीज को जो अपने बिस्तर में पड़ा था उसे लेकर आ रहे हैं। இயேசுவினிடத்துல கொண்டு வரப்பட்ட அந்த மனிதனை இயேசு பார்க்கிறார். और यीशु के पास ले आए हुए उस मनुष्य को यीशु देख रहा है। அங்கே அந்த மனிதனை, அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்த மனிதர்களையும் பார்க்கிறார். और उस लकवे के मारे हुए मरीज को लेकर आने वाले लोगों को भी देख रहे हैं। ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். और परमेश्वर सभी कुछ जानते हैं। ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை அறிகிறவர். और परमेश्वर हमारे हृदय को जानता है। நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் அறிகிறவர். हमारे हृदय के सारे विचारों को समझता है। அந்த இடத்துல வேதபாரகர்களும் இருந்தார்கள். और उस जगह में कई शास्त्री लोग भी थे। இந்த வேதபாரகர்கள் மத்தியில இயேசு அந்த இடத்துல வேதபாரகர்களையும் அறிந்திருக்கிறார். और यीशु मसीह के बीच में रहने वाले शास्त्रियों को भी यीशु मसीह जानते थे। இவர்கள் என்ன சொல்லுவார்கள், என்ன செய்வார்கள் என்பதையும் ஆண்டவர் அறிந்தார். और यीशु को पता है कि ये लोग क्या समझेंगे, क्या कहेंगे कर कर। இன்றைக்கு பலதரப்பட்ட மக்கள் சபைகளில் இருக்கிறார்கள். आज जो है कई प्रकार के लोग जो है ऐसे सभा में हैं। வியாதி உள்ளவர்களும் சபையில வருகிறார்கள். और जो बीमार से ग्रस्त लोग भी इस कलीसिया में आते हैं। அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை ஆண்டவரிடத்துல வழி நடத்துகிறவர்களும் சபையில இருக்கிறார்கள். और उन्हें उत्साह करके प्रभु के मार्ग में अगुवाई करने वाले लोग भी आते हैं। அங்கே ஜனங்களை வழி நடத்துகிறவர்களும் இருக்கிறார்கள். और वहां पर लोगों की अगुवाई करने वाले लोग भी हैं। ஆண்டவரும் அந்த அவர்கள் மத்தியில இருக்கிறார். और प्रभु भी उनके बीच में है। ஆனால் இந்த திமிர்வாதக்காரனையும் இயேசு பார்த்தார். और इस लकवे के रोगी को यीशु देखता है। அவனை குணப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். और प्रभु की मर्जी ये है कि उसको ठीक करना है। ஆண்டவருடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும். और परमेश्वर के कार्य प्रकट होना है। ஆனா मगर ஆண்டவர் அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தவனுடைய விசுவாசத்தை பார்த்தார். मगर प्रभु यीशु मसीह उसे लेकर आने वालों के विश्वास को देखा। யார் அந்த வியாதி உள்ளவனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தானோ அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் और பார்க்கிறார். परमेश्वर देखता है कि कौन उस बीमार व्यक्ति को प्रभु के पास लेकर आए, उसके இன்றைக்கு विश्वास को நாம் देखता है। ஆண்டவரிடத்துல பல நற்கிரியைகளை செய்ய நாம் வழி நடத்தப்படுகிறோம். और आज हम प्रभु के सामने कई भलाई के कार्य करने के लिए अगुवाई पाते हैं। இந்த உலகத்திலேயே ஆண்டவர் நம்மையே வெளிச்சமாக வைத்திருக்கிறார். और इस संसार में परमेश्वर हमें एक रोशनी के समान रखा है। நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்துல और आप मत्ती सुसमाचार में அந்த ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரத்துல நீங்க பார்ப்பீர்களானால், और यदि आप 5वां अध्याय में देखेंगे तो ஆண்டவராகிய இயேசு அங்க என்ன சொல்லுகிறார்? और प्रभु यीशु मसीह वहां पर क्या कहता है? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படும்படியாக, और स्वर्ग में रहने वाले आपके पिता महिमा पाने के लिए, பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்கள் மூலமாக மகிமைப்படும்படியாக, और स्वर्गीय पिता आपके द्वारा महिमा पाने के लिए, உங்களுடைய கிரியைகள் और आप लोगों का काम மற்ற அவர்கள் மேல வெளிச்சமாக பிரகாசிக்க கடவது. और दूसरे के ऊपर रोशनी के जैसा प्रकाशित होना है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। நீங்கள் और आप लोग உங்களுடைய நற்கிரியைகளினால आपके भले कामों के द्वारा உங்களுடைய வெளிச்சம் और आपका रोशनी பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और परमेश्वर कहता है कि वो प्रकाशित होना है। காரணம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். और कारण ये है कि आप लोग संसार के रोशनी हो। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். और मत्ती रचिता सुसमाचार 5वां अध्याय का 14वां वचन में हम देख पाते हैं। உங்களில் ஒருவன் விளக்கை கொளுத்தி
நல்ல வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக ஒரு விளக்க கொளுத்தி வச்சு और तुम में से कोई एक जो है अच्छी रोशनी के लिए दिया जलाकर இத மூடி வச்சிருவோம், और इसे हम ढक कर रखेंगे இந்த வெளிச்சத்தை மூடி வைக்கணும், பத்திரமா வைக்கணும். और इस रोशनी को ढक कर रखना है, संभाल कर रखना அப்படி है। மூடி வைப்பானோ? और क्या ऐसा कोई ढक कर रखेगा? அது வெளிச்சம் கொடுக்கணும்னு நல்ல விளக்கு தண்டுல எல்லாம் அதை வைப்பாங்க. और वो रोशनी देने के लिए ऊंचे जगह में रखेंगे। அதே போல உங்களை நான் விளக்கு தண்டிலே வைத்திருக்கிறேன். और उसी तरह मैं तुम्हें एक दिया में रखा हूँ। உங்களுடைய நற்கிரியைகளினால और आपकी भले कामों के कारण அதுல பார்க்கிறோம், उसमें देखते हैं அந்த ஸ்தோத்திரம் அல்லேலூயா. உங்களிடத்திலிருந்து வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்கட்டும். और तुम्हारा उजियाला मनुष्य के सामने चमकने दो। இன்னைக்கு ஆண்டவர் பலரை பார்க்கும் பொழுது आज परमेश्वर कईयों को देखते समय வெளிச்சம் பிரகாசிக்கிறத காண வேண்டும் என்று ஆண்டவர் और விரும்புகிறார். परमेश्वर चाहते हैं कि तुम्हारा उजियाला वो चमकना चाहिए। இங்கே அந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவர் இடத்துல கொண்டு और வருகிறார். यहाँ पर उस लकवे के मरीज को प्रभु के पास लेकर आया ஆண்டவர் அவனை குணப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். और परमेश्वर ने चाहा कि उसको मैं चंगा करना है। அந்த திமிர்வாதக்காரன் இடத்துல விசுவாசம் இருக்குதோ இல்லையோ, और ये नहीं पता कि उस लकवे के मरीज के पास विश्वास है या नहीं है। ஆனால் அந்த கொண்டு வந்தவர்களிடத்துல விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். मगर जो लेकर आए उनके अंदर परमेश्वर ने विश्वास को देखा। ஆண்டவர் கிரியை செய்யறதுக்கு அவனிடத்துல விசுவாசம் இருக்கிறதை பார்க்கிறார். और परमेश्वर काम करने के लिए उन लोगों के पास परमेश्वर ने विश्वास को देखा। வேதம் சொல்லுகிறது, बाइबल कहती है விசுவாசித்தால் மாத்திரம்தான் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். और हम विश्वास करेंगे तो ही हम परमेश्वर की महिमा को देख पाएंगे। நம்மிடத்துல விசுவாசம் இல்லாத பட்சத்துல और हमारे अंदर विश्वास की कमी होने के நாம் कारण தேவனுடைய மகிமையை காண முடியாது. हम परमेश्वर की महिमा को देख नहीं पाते हैं। இன்றைக்கு நம் மூலமாக ஆண்டவர் பல காரியங்களை செய்ய விரும்புகிறார். और आज परमेश्वर हमारे द्वारा कई कामों को करना चाहते हैं। விசுவாசம் உள்ளவர்கள் மூலமாக ஆண்டவர் பல அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். और विश्वास करने के द्वारा परमेश्वर कई अद्भुत काम करना चाहते हैं। இன்றைக்கு நமக்குள்ளே அந்த அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். और परमेश्वर आज हमारे अंदर इस प्रकार की विश्वास को ढूंढते हैं। நம்முடைய நிலைமையை ஆண்டவர் அறிந்தவரா இருந்தாலும் और परमेश्वर हमारी हालात को जानते तो भी நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்கள் என்பதை ஆண்டவர் அறிகிறார். और परमेश्वर जानता है कि हम कैसे विश्वास के साथ हैं। நம்மை கொண்டுதான் ஆண்டவர் கிரியை செய்வார். और परमेश्वर हमारे द्वारा ही काम करेगा। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் நம்புறீங்க? कितने लोग भरोसा करते हैं? ஆண்டவர் என்ன வச்சு கிரியை செய்வார். और परमेश्वर मेरे द्वारा काम என் करेगा। விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவர் கிரியை और செய்வார். परमेश्वर मेरे विश्वास के द्वारा काम करेगा। என்ன ஆண்டவர் விளக்கு தண்டின் மேல வைத்திருக்கிறார். और क्योंकि परमेश्वर ने दिया को ऊपर रखा है। என்ன ஆண்டவர் மூடி வைக்கல. और परमेश्वर ने मुझे ढककर नहीं रखा है। விளக்க மூடி வைக்கல. और परमेश्वर मेरे दिया को ढककर नहीं रखा விளக்கு है। தண்டின் மேல வைத்திருக்கிறார். और दिया को जो है दीवट में परमेश्वर ने रखा என் है। வெளிச்சம் பிரகாசிக்கணும். और मेरा रोशनी वो चमकना है। பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படும்படியாக और इस कारण स्वर्ग के पिता महिमा पाने के என் लिए வெளிச்சம் பிரகாசிக்கணும். और मेरा रोशनी वो चमकना है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் और பார்க்கிறார். परमेश्वर हमारे विश्वास को देखता நாம் है। எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். और हम कैसे हैं? ஆண்டவர் சொல்லுகிறார், और परमेश्वर कहता என் है காரியமா யார் போவா? मेरे कार्य के लिए कौन जाएगा? யார் எனக்காக என் ஜனங்களை அழிக்காதபடிக்கு திறப்பில யார் நிப்பா? और मेरे लोग नष्ट ना होने के लिए कौन खुले द्वार में खड़ा रहेगा? என் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு யார் ஆயத்தமா और இருக்கிறார்? मेरी मर्जी को पूरा करने के लिए कौन तैयार है? இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லுகிறார்? आज परमेश्वर आपको और मुझे देख के क्या कहता உன் है? விசுவாசம் பெரியது. तुम्हारा विश्वास बड़ा है। நீ விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறாயா இல்லையா என்பதை और तू विश्वास करता है या नहीं करता है? சிலர் ரொம்ப பெருமையா பேசுவாங்க. और कई लोग बहुत बड़े घमंड में நான் कहेंगे இல்லன்னா அங்க ஒண்ணுமே और நடக்காது. मैं ना हो तो वहां पर कुछ नहीं होगा। நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். और मैं वहां पर सब कुछ खबर लेता हूँ। என்னால தான் இது நடந்திருக்கிறது. और मेरे द्वारा ये कार्य हुआ। என்னால தான் இந்த சபை இருக்கிறது. और मेरे द्वारा ये सभा स्थापित है। என்னால தான் இந்த சபை இந்த இடத்துல வந்தது. और मेरे द्वारा ये स्थान में खलीसिया आया है। நான் முயற்சி பண்ணலன்னா இது நடக்காது. और यदि मैं कोशिश ना करता तो ना होता। நான் தான் இந்த ஆளை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறேன். और मैंने इस व्यक्ति को उद्धार के अंदर अगुवाई किया। நான் தான் பெரிய ஆளு. और मैं बड़ा व्यक्ति हूँ। ஆண்டவர்
விசுவாசத்தை பார்க்கிறார். और परमेश्वर जो है विश्वास को देखता है। விசுவாசம் இருக்குதாங்கிறத சோதித்து பார்க்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். और परमेश्वर इस बात को जांचने के लिए कहता है कि विश्वास है या नहीं। இன்றைக்கு நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறதா? और क्या वो विश्वास आज हमारे अंदर है? எத்தனையோ காரியங்களை நாம் தோல்வியில और முடித்திருக்கிறோம். कितनी बातों को हम हरावट में समाप्त किए எத்தனையோ हैं। நிலைமைகளை நாம் சமாளிக்க முடியாம और कितनी இருந்திருக்கிறோம். हालात को हम संभाल नहीं पाए। எத்தனையோ சூழ்நிலைகள், और कितनी परिस्थिति, எத்தனையோ மனிதர்களுக்கு कितने मनुष्यों को நாம் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். हम कुछ करना चाहते हैं ஆனால் मगर எதுவுமே நடக்கல. और कुछ भी नहीं हुआ। ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहता है உன் விசுவாசம் எப்படிப்பட்டதா आपका இருக்கிறது? विश्वास कैसा है। ஆண்டவர் அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து அவனுக்கு உடனே சுகத்தை கொடுக்கல. और परमेश्वर ने उस लकवे के मरीज को देख के तुरंत चंगा नहीं किया। அவனுக்கு ஆண்டவர் சொன்ன சுவிசேஷத்தை தான் சொல்றார். और परमेश्वर उनको सुसमाचार सुनाते அவன் हैं நொந்து போயிருக்கிறான். और वो दुख के साथ அவனை है। பார்த்து ஆண்டவர் சொல்றார், उसे देख के कहता है மகனே நீ திடன் கொள், और बेटा तू ढाढ़स தைரியமா बांध, இருந்துக்க, तू हिम्मत के साथ உனக்கு रह, நல்லதுதான் और நடக்கும். तेरे लिए भलाई होगा, பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. तेरा पाप क्षमा हो गया है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। உனக்கு நல்லது நடக்கும். और तेरा भला होगा। காரணம் என்னன்னா, कारण क्या है? உன்னை கொண்டு வந்தாங்களே तुझे लेकर आए जो, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் उनके இருக்கு. अंदर एक बड़ा विश्वास है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஒரு வேலைக்கார மாதிரி உன்னை சுமந்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. और एक नौकरों के समान आपको उठाकर लेकर आए हैं। உன்னை சுமக்கிறதுக்கு நீ அந்த அந்த 4 பேரோ 2 பேரோ உன்னை சுமக்கிறதுக்காக அவர்கள் இந்த இடத்துல வர்றதுக்காக உன்னை சுமந்து கொண்டு வந்தார்கள். और वो 4 लोग जो है वो आपको उनके स्थान में लेकर आने के लिए आपको उठाकर लेकर ரொம்ப आए हैं கஷ்டப்பட்டு உன்னை கொண்டு और வந்திருக்காங்க. बहुत ही तकलीफ के साथ आपको उठाकर ले आए हैं। ஆனா मगर அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருக்குது. और उन लोगों के अंदर बड़ी विश्वास இந்த है இடத்துல அவங்க அற்பமா தான் இருக்கிறாங்க. और इस स्थान में एकदम मामूली जैसे ஒரு दिखते हैं வேலைக்கார மாதிரி தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறாங்க. और एक नौकरों के समान तुम्हें लेकर आए हैं கொண்டு வர்றதுக்குள்ள அவங்க பெரிய பாடுபட்டு இருக்கிறாங்க. और तुम्हें यहाँ ले आने के लिए बड़ी तकलीफ ஒரு उठाए ஆளை हैं। ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறது எவ்வளவு கஷ்டம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார். और प्रेरित पौलुस ऐसा कहता है कि एक व्यक्ति को उद्धार में ले आने के लिए कितनी तकलीफ की बात நான் है। கற்ப வேதனைப்படுகிறான் என்று சொல்லுகிறார். और उस बात को कहता है कि मैं प्रसव पीड़ा को நான் उठाता हूँ பின்னால கடந்து எவ்வளவோ பாடுபட்டு இந்த ஆத்துமாவை சம்பாதிக்கிறேன் என்று और वो சொல்லுகிறார். कहता है कि इस आत्मा को कमाने के लिए मैं कितना बड़ा परिश्रम करता हूँ। இன்றைக்கு நீங்களும் நானும் और आज आप और हम ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் என்னன்னா, और परमेश्वर का मकसद क्या है। ஒருவேளை நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கலாம், और हो सकता है आप एक तरफ से परिश्रम करते होंगे, ரொம்ப கடினமான வேலைகளை செய்து आप கொண்டிருக்கலாம். बहुत ही कठिन कामों को करते होंगे, உங்க ஊழியம் आपकी सेवकाई அல்லது நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறதுனால नहीं तो आप परमेश्वर के वचन को सुनने के कारण அநேக ஆத்துமாக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். और आप सोचते हैं कि कई आत्माओं के लिए कुछ ना कुछ करना है। நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாம், आपने लिया हुआ सारा நீங்கள் निर्णय, செய்து கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் आपने किए सारे कामों को கடினமான காரியங்களா இருக்கலாம். और वो कठिन बातें दिखता होगा, ஆனால் ஆண்டவர் मगर परमेश्वर எந்த சூழ்நிலையிலும் கிரியை हर செய்கிறார். एक हालात में कार्य करने वाला। எப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் கிரியை செய்கிறார்? और परमेश्वर किन लोगों को देख के कार्य करता है, எப்படிப்பட்டவங்க மூலமா ஆண்டவர் கிரியை செய்கிறார்னா, और परमेश्वर किन के द्वारा कार्य करता है, விசுவாசம் உள்ளவர்களை और வைத்து. जो विश्वास रखता है। இன்றைக்கு நான் உங்களுக்காக और आज आपके लिए விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறதுக்கு இவனுக்குள்ள பார்த்த விசுவாசம் என்ன, और विश्वास कैसा होना चाहिए, और परमेश्वर उसे चंगा करने के लिए इसके अंदर कैसा विश्वास था। விசுவாசம் என்றால் என்ன என்பதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். और मैं ये बातों को आपको बताना चाहता हूँ कि विश्वास बोले तो क्या है। ஆண்டவர் அந்த திமிர்வாதனை பார்த்து சொல்றார், और परमेश्वर उस लकवे के मरीज को देख के कहता है, மகனே நீ திடன் கொள், और बेटा तू ढड़स बांध ले, பாவங்கள் और மன்னிக்கப்பட்டது. तुम्हारे पाप क्षमा हो गए। அங்க இருந்த வேதபாரர்கள் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லுகிற और वहाँ के सारे जो शास्त्री थे जो कहते कि பல सब कुछ மூத்த पता है। விசுவாசிகள் அல்லது மூத்த வேதத்தை கொஞ்சம் அறிந்தவர்கள், और कहीं जो है वो विश्वास में बड़े व्यक्ति या शास्त्रों को जानने वाले व्यक्ति, வேதபாரகர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், और जो कहते हैं कि हम शास्त्री लोग हैं, எங்களுக்கும் பைபிள் தெரியும்னு சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், और जो कहते हैं कि हमें भी शास्त्र पता है,
அவன் உள்ள மனசுல என்ன நினைச்சான்னா, और वो मन में क्या सोचा, இவர் என்ன பாவத்தை மன்னிப்பேன்னு சொல்றார். और ये तो कह रहा है कि पाप का क्षमा, ஏதோ சுகத்தை கொடுக்கிறாரு, உண்மைதான். और चंगाई देता है, ये सच बात है। பாவத்தை மன்னிப்பேன்னு தேவதூஷணம் சொல்றாரு. और ये पाप क्षमा कहकर ये प्रभु को जो है अपमान कर रहा है। ஆண்டவர் அவருடைய உள்ளத்தை और அறிகிறார். परमेश्वर उनके मन को जानता है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। நீங்கள் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள், और आप जो है गलत सोच रहे हैं, பொல்லாதவைகளை உங்கள் இருதயத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். और अपने मन में बुरी बातों को गढ़ रहे हैं। ஆண்டவர் அவர்களுக்கும் அங்கே ஒரு சுவிசேஷத்தை और சொல்லுகிறார். परमेश्वर उन लोगों को भी उस स्थान में सुसमाचार बता रहे हैं। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। நாம செய்ய வேண்டியது और हमें जो करना है, தேவனுடைய ஊழியத்தில் இருக்கிற, और परमेश्वर के सेवकाई में சபையில जो है, இருக்கிற जो कलीसिया में है, ரட்சிக்கப்பட்டவர்கள் उद्धार पाए हैं, செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, और उनको क्या कार्य करना है, விசுவாசத்துல और विश्वास में, விசுவாசத்துல நல்ல தேறினவர்களாக இருக்க வேண்டும். और विश्वास में एकदम आगे बढ़ना है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் பல நேரங்களிலே அற்ப விசுவாசிகள் என்று और சொல்லுகிறார். परमेश्वर कई समय में कहते कि अल्प विश्वास, சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே, और कईयों को देख के परमेश्वर कहते कि अल्प विश्वासियों, விசுவாசம் இல்லாதவர்களே, और ये बिना विश्वास के साथ रहने वालों, விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, और बिना विश्वास के साथ जीवन को बिताने वालों, இன்றைக்கு உங்க விசுவாசம் आज आपका विश्वास பலருடைய வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வரும். और कईयों के जीवन में भलाई को उत्पन्न करेगा। நீங்க என்ன யாருக்காக பிரயாசப்படுகிறீர்களோ, आप किन के लिए परिश्रम करते हैं, யார் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ, आप किन को परमेश्वर के अंदर अगुवाई करना चाहते உங்க हैं, வாழ்க்கையில நீங்க என்ன பிரச்சனைகளோடு போராடி கொண்டு இருக்கிறீர்களோ, आपके जीवन में आप कौन से समस्या के साथ लड़ रहे हैं, உங்க விசுவாசம் आपका विश्वास உங்களையும் பாதுகாக்கும், आपको ही बचाएगा, உங்க விருப்பத்தை நிறைவேற்றும். आपकी चाहत को भी पूरा करेगा, அதோடு கூட और उसके साथ உங்களை சார்ந்தவர்கள், और आपके साथ जो உங்களோடு है, जो இருக்கிறவர்களுக்காக आपके साथ रहने நீங்க वाले, ஜெபிக்கிற ஜெபம், आप करने वाली நீங்க प्रार्थना, அவங்களுடைய வாழ்க்கையில आप उनके जीवन ஆண்டவரை में பற்றி நீங்க சொல்லுகிற வார்த்தைகள் आप எல்லாம் प्रभु के जो शब्दों को आप जो कहते அவங்களை हैं, ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தும். उन्हें उद्धार के अंदर अगुवाई करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த உலகத்துல வெளிச்சம் கொடுக்கிறவர்கள், अभी संसार में रोशनी देने वाले लोग हैं, தேவனுடைய பிதா மகிமைப்படும்படியாக और स्वर्ग के पिता महिमा पाने के लिए, நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. और हमारा जो उजाला है वो प्रकाशित होता है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। வெளிச்சத்தை கொடுக்கிறோம். और रोशनी को देते हैं। ஒன்னு நினைச்சுக்கிடுங்க, एक बात को समझ लो, நான் ஆண்டவரிடத்துல இருந்து, और मैं परमेश्वर के पास से, ஆண்டவரோடு நான் இருக்கிறதுனால और परमेश्वर के साथ होने के என் कारण, கூட இருக்கிறவங்க और ஆசீர்வதிக்கப்படுவாங்க. मेरे साथ रहने वाले लोग आशीष को पाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। நான் எந்த மனுஷனுக்காக நான் ஜெபிக்கிறேனோ, और जिस व्यक्ति के लिए मैं प्रार्थना करूंगा, இது கடைசி காலம், ये अंत का दिन நாம் है। ஒருவருக்கொருவர் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். हम एक दूसरे के लिए प्रार्थना करने के लिए बने ஒருவரை हैं, ஒருவர் தாங்குகிறவர்களாக இருக்க और एक வேண்டும். दूसरे को संभालने वाले बने हैं, நம்முடைய விசுவாசம் பெரிதாக और இருக்கு. हमारा विश्वास बड़ा है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் ஏன் அந்த திமிர்வாதன காரனை பார்த்த உடனே அவனுக்கு சுகம் அவனை பார்த்து இறக்கப்பட்டு அவனுக்கு சுகம் கொடுக்கிறேன்னு சொல்லல. और परमेश्वर क्यों उस लकवे के मरीज को देखे उस पर तरस ना खाते हुए उसको ये नहीं कहा कि मैं तुझे चंगा करूंगा। ஆண்டவருடைய பார்வையில அந்த சுகத்தை கொடுக்கிறது கூட பெருசு கிடையாது, ஆனா விசுவாசம் யாருகிட்ட இருக்கிறதோ அது பெரிதாக இருக்கிறது. और परमेश्वर के नजरों में जो है चंगा देना बड़ी बात है, बल्कि विश्वास किसके अंदर है यही बड़ी बात है। ஹல்லேலூயா, हालेलुया। அந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்கும். और विश्वास जो है वो पहाड़ को उस स्थान से हटा देगा। ஹல்லேலூயா. हालेलुया। விசுவாசத்துல மலைகள் சமுத்திரத்தின் ஆழத்துல தள்ளுண்டு போகும். और विश्वास के द्वारा पहाड़ जो है समुद्र की गहराई में जाएगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। விசுவாசம் இருந்துச்சுன்னா, और विश्वास होगा तो, இங்க என்னுடைய பெரியப்பா தமிழ்நாட்டுல ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில, और पास्टर जी के बड़े पिता जो है तमिलनाडु में सेवकाई करने के दिनों में, அவங்க விசுவாசத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறவர்கள். और वो जो है विश्वास से बहुत ही दृढ़ता से बने रहते थे। எந்த வியாதி வந்தாலும் மருந்து மாத்திரை எடுக்க மாட்டாங்க. और कोई बीमारी आएगा तो दवा नहीं लेते थे, பாம்பு கடிச்சா கூட மருந்து மாத்திரை எடுக்க மாட்டாங்க. और सांप भी काटे तो दवा नहीं लेते थे। அந்த ஊர்ல யாருக்கு பாம்பு கடிச்சாலும் என்ன கடிச்சாலும் அவங்க கிட்ட தான் கொண்டு வருவாங்க. और उस गांव में यदि किसी को कोई कीड़ा मकोड़ा या सांप काटे तो उनके पास लेकर आते हैं। அந்த ஊர் முழுவதுமாக
இந்துக்களால நிறைந்த ஊர். और वो गांव जो है पूरा हिंदुओं से भरा हुआ गांव है। அவர்கள் ஒரு முறை பஸ்ஸில் போகும்போது பஸ் ஏறன்னு நிற்கும் பொழுது அவங்க கூட இருந்தவங்கெல்லாம் ஒரு பஸ்ஸில் ஏறிட்டாங்க. और एक बार जो है वो बस के लिए इंतजार करके खड़े थे, बस आ गया और बस में चढ़ने के लिए वो निकले, मगर उनके साथ जो थे वो लोग चढ़ गए। இவங்களுக்கு வயசு ஒரு பக்கம், ரெண்டாவது சுகர் அவங்களுக்கு இருந்ததுனால அந்த கண் பார்வை கூட அவங்களுக்கு தெரியாது. और इनका उम्र भी ज्यादा हो गया था और उतना ही नहीं, उनकी उम्र बढ़ने के कारण और शुगर भी होने की वजह से उनको बराबर से दिखाई नहीं देता था। அப்போ பஸ் பார்த்து கூட இருந்தவங்க எல்லாம் ஏறிட்டாங்க, இவங்க அங்கேயே நிக்கிறாங்க. और उनके साथ में जो लोग थे वो बस में चढ़ गए, मगर ये जो है वहीं पर रह गए। இவங்க வேற ஒரு பஸ்ல ஏறிட்டாங்க. और ये कोई दूसरे बस में चढ़ गए। அவங்க எல்லாம் வேற பஸ்ல போயாச்சு. और वो जो साथ में थे वो दूसरे बस में चढ़ के चले गए। இப்போ இவங்க வேற பஸ்ல ஏறினதுனால अब ये दूसरे बस में चढ़ने के कारण அமேன். அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆனனால மறந்துட்டேன். அவங்க எல்லாரும் அவங்கள விட்டுட்டு பஸ்ஸில் ஏறிட்டாங்க. ஏறி பாதி தூரம் போச்சுல, ஐயோ அப்பாவை விட்டுட்டு வந்துட்டோமேனா அவங்களுக்கு கண்ணு வர தெரியாது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, अच्छा और वो जो है वो वहीं पर रह गए और सब लोग जो बस में चढ़ गए सोचे कि अरे हमने तो पिता को छोड़ के आ गए। तो आधे रास्ते में जाने के बाद उनको याद आया कि हम तो पिता को छोड़ के आ गए हैं कर और அவங்க இறங்குன இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க நிற்காங்களாம். और जब जहाँ पर उतरना है उस स्टॉप में जब उन लोग उतरे तो वहाँ पर क्या देखते हैं कि वो जो उनका पिता वहाँ पर खड़ा है। அதனால அவங்க எப்படி அங்க இருந்து இங்க எப்படி வந்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, இவங்க கூட வந்தவங்களுக்கும் தெரியாது. और उनको भी नहीं पता है कि वहाँ से कैसे स्थान पर आ गए, और ये जो लोग आगे चले गए थे इनको भी नहीं पता चला कि ये कैसे यहाँ से वहाँ आ गए। ஹல்லேலூயா. அதனால அவங்க ஹல்லேலூயா. நினைச்சாங்க ஒரு எப்படி ஆண்டவர் தேவதூதர்களை கொண்டு ஒருவேளை அவங்கள உடனே ஒரு இடத்துல எப்படி நம்ம பிலிப்போ பார்க்குறோம் அந்த கதையில, அதே போல அந்த தேவனுடைய மனுஷனையும் கர்த்தர் கொண்டு போனாங்க. அங்க உள்ள மனுஷங்கள்லாம் விசுவாசித்தாங்க. और तो वहाँ के लोगों ने विश्वास किया कि जिस तरह हम बाइबल में देखते हैं फिलिप्पुस को परमेश्वर ने जैसे स्वर्गदूत ने एक स्थान से दूसरे स्थान पर लेकर गया, उसी तरह इनको भी लेकर गया होगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் விசுவாசத்தை கனப்படுத்துறார். और परमेश्वर जो है विश्वास को सम्मान करता है। ஒருவேளை அந்த இடத்துல எல்லாருமே அந்த திமிர்வாதக்காரனை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. और हो सकता है बाइबल में हम देखते हैं कि उस स्थान पर सब कोई उस लकवे के मरीज को देखे होंगे, ஆனா இயேசு मगर यीशु அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்தார். और यीशु ने उनके अंदर का विश्वास को देखा। அல்லேலூயா. हालेलुया। ஒருவேளை நீங்க சாதாரணமானவர்களா இருக்கலாம். और हो सकता है आप समझते हो कि मैं तो मामूली इंसान हूँ, வெளியே மற்றவர்கள் உங்களை பொருட்படுத்தாம இருக்கலாம். और दूसरा कोई आपको कुछ समझता नहीं होगा, ஆனா விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். मगर परमेश्वर आपके अंदर के विश्वास को देखता है। அல்லேலூயா. हालेलुया। என்னுடைய பெரியப்பாவுடைய பெயரும் ஆபிரகாம். और पास्टर जी के बड़े पिता का नाम भी अब्राहम है। அவங்க விசுவாசத்துல அவ்வளவு உறுதியா இருந்தவர்கள். और वो विश्वास में उतने बने थे पक्का, கடைசி வரைக்கும் அவர்கள் மருந்து மாத்திரை எடுத்ததே और கிடையாது. आखिरी तक उन्होंने किसी प्रकार का दवाई नहीं लिया। ஆண்டவர் பல காரியங்கள்ல சுகத்தை கொடுத்தார். और परमेश्वर ने कई बातों में चंगाई दिया, அந்த ஊருக்கே அவர்களை ஆண்டவர் வெளிச்சமாக और வைத்தார். परमेश्वर ने उनको उस गांव के लिए रोशनी बना के रखा था। பலரை நான் அந்த ஊர்ல ஒரு வருஷம் இருந்தேன். और मैं उस गांव में 1 साल रहा। திடீர்னு ராத்திரி யாராவது பாம்பு கடிச்சிட்டு அல்லது இது தேளி கொட்டிட்டு அப்படின்னுட்டு என்ன செய்வாங்க, அங்கதான் ஜெபம் பண்ண கொண்டு வருவாங்க. और अचानक रात के समय उनके पास आते थे प्रार्थना करने के लिए, यदि किसी को सांप काटे या बिच्छू काटे, எந்த பிரச்சனைனாலும் அவங்க கிட்ட தான் வருவாங்க. और कोई समस्या हो तो भी सभी लोग उनके पास ही आते அவங்க हैं। கிறிஸ்தவங்க நாம இந்த அப்படி பாகுபாடுலாம் அங்க கிடையாது. और वहां पर ये कोई मतभेद नहीं कि वे लोग मसीह है हिंदू है, ऐसा कोई मतभेद அந்த नहीं है। அளவுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களை உயர்த்தி வைத்திருந்தார். और वो हिसाब से परमेश्वर ने उस जगह में उनको ऊंचा किया था। இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தினால ஆண்டவர் பல காரியங்களை செய்ய விரும்புகிறார். आज परमेश्वर हमारे विश्वास के द्वारा कई कार्यों को करना चाहते हैं। நம்ம கிட்ட விசுவாச குறைவு இருக்கிறதுனால பல காரியங்கள் தடைபட்டு கொண்டு இருக்கிறது. और हमारे अंदर विश्वास
विश्वास की कमी होने के कारण कई बातें रुकावट हो गई है। ஆண்டவரால நம்மை உயர்த்த முடியவில்லை, और परमेश्वर हमें ऊंचा नहीं कर पा रहे हैं, நம்மை கனப்படுத்த முடியவில்லை. और परमेश्वर हमें सम्मान नहीं कर पा रहे हैं, விசுவாசம் பெரிதாயிருக்கிறது. और विश्वास जो है बड़ा है। வேதத்துல நாம் பார்க்கிறோம், और बाइबल में हम देखते हैं ஆபிரகாமுடைய விசுவாசத்தினால और अब्राहम के विश्वास के द्वारा அந்த விசுவாசத்தை ஆண்டவர் நீதியாக எண்ணினார். और परमेश्वर उस विश्वास के द्वारा वो धर्म के रूप में गिना गया। ஆபிரகாம் கிட்ட இருந்து அது பெரிய ஒரு நீதி. और अब्राहम के पास एक बड़ा धार्मिकता गिना गया। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। இவர் செஞ்சிருக்கிறது ஒரு பெரிய நீதி. और इसने जो किया एक बड़े धर्म का काम किया இதுக்கு है, நாம் பலன் கொடுத்தே ஆக வேண்டும். और इसके लिए मुझे इसको फल देना पड़ेगा, அவார்டு கொடுத்தே ஆகணும். और इसको मुझे कोई एक अवार्ड देना ஒரு पड़ेगा। நீதியை நிறைவேற்றி இருக்கிறார். और इसने एक धार्मिकता को पूरा किया है। இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் आज हमारे अंदर की विश्वास தேவனால நீதியாக எண்ணப்படுகிறது. और परमेश्वर के द्वारा वो धार्मिकता गिना जाता है। ஹல்லேலூயா, हालेलुया। நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் மற்றவங்களுக்கு தெரியாது. हमारे अंदर की विश्वास दूसरे लोग नहीं जानते हैं। மற்றவங்க நம்மளை பார்க்கும் பொழுது ஒரு ஏமாளியாக அல்லது ஒரு பேதையாக நம்மை பார்க்கலாம். और दूसरे लोग हमें देखते समय एक धोखा खाने वाला, एक मूर्ख के जैसे हमें देखते होंगे, பைத்தியமாக நம்மை பார்க்கலாம். और हमें एक पागल के जैसे देखते होंगे। ஆனால் ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்து परमेश्वर हमारे अंदर के विश्वास को देखकर பல காரியங்கள் பலரை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். और कई बातों को और कई लोगों को आशीष करने की चाहत रखता है। ஹல்லேலூயா, हालेलुया। இங்க இருக்கிற உங்களை வைச்சு और यहाँ पर जो उनको உங்க रखकर மூலமா आपके द्वारा அநேகருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்க और விரும்புகிறார். परमेश्वर कईयों को चंगाई देना चाहते हैं। அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது और वो विश्वास हमारे अंदर होने के कारण ஆண்டவர் பலத்த கிரியைகளை और நடப்பிக்கிறார். परमेश्वर बड़े बड़े कार्य करता है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। தேவ பிள்ளைகள் और परमेश्वर के लोग விசுவாசத்துல और विश्वास में வளர வேண்டியவர்களாக बढ़ना இருக்கிறோம். चाहिए। வேதத்துல பார்க்கிறோம், और बाइबल में देखते हैं ஆண்டவர் விசுவாசத்தை ஏன் பார்த்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். और परमेश्वर ने विश्वास को देख के क्यों उसे ठीक किया। ஒரு மனுஷன் வியாதியா இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறவர், நீ சுகமாயிரு, உனக்கு நான் சுகத்தை கொடுத்துட்டேன், நீ சுகத்தோடு போ, விசுவாசத்தோடு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லாம और एक बीमार व्यक्ति को परमेश्वर ऐसा कहना चाहिए था कि आप चंगा हो जाओ और विश्वास के साथ चले जाओ, ऐसा ना कहते हुए परमेश्वर ने कहा அவனை கொண்டு வந்தவங்க அவங்க வேற, இவனுடைய உடம்புல இருக்கிற பிரச்சனை வேற, அவனை வச்சு ஆண்டவர் இவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். और उनको लेकर आने वाले लोग वो अलग है और इसको अलग समस्या परमेश्वर उनके द्वारा इसे ठीक करते हैं। இன்றைக்கு நம்மை கொண்டும் பலர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் और என்று ஆண்டவர் आज விரும்புகிறார். हमारे द्वारा कई लोग आशीष को पाना करके परमेश्वर चाहते हैं। ஆண்டவர் அந்த விசுவாசத்தை அவ்வளவு பெரிதாக நினைக்க காரணம் என்னவென்றால், परमेश्वर उस विश्वास को इतना बड़ा समझने का कारण क्या था। எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படியா பார்க்கிறோம், और इब्रानी के पत्र उसका 11 अध्याय का पहला वचन में हम ऐसा देखते हैं। விசுவாசங்கிறது और विश्वास जो है நம்பப்படுகிறவைகளின் உறுதி. और जो भरोसा करते हैं उनका जो है एक प्रमाण है। யார் ஒருவன் और यदि कोई நம்பிக்கையில நம்பப்படுகிறவைகள்ல உறுதியா இது நடக்கும் என்று உறுதியா இருக்கிறார்களோ, और यदि कोई भरोसा में एकदम स्थिर हो जाते हैं, அதுதான் விசுவாசம். और वही विश्वास है। இங்கே இந்த திமிர்வாதனைக்காரனை கொண்டு வந்த அந்த மனிதர்களிடத்துல ஆண்டவர் இதை பார்க்கிறார். और यहाँ पर उस लकवे के मरीज को लेकर आने वाले लोगों के अंदर परमेश्वर ने इस बातों को देखा। நம்பப்பட்டவைகளிலே இவர்கள் உறுதியாயிருக்கிறார்கள். और जिन बातों में इन्होंने विश्वास किया है उसमें एकदम पक्का है ये। நீங்களும் நானும் நம்பப்படுகிறவைகள் வேதத்துல பல காரியங்களை ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். और आप और हम जो है भरोसा करने के लिए पवित्र शास्त्र में कई बातों को परमेश्वर ने रखा है। அதிலே உறுதியாயிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். और उसमें एकदम पक्का होने के लिए बुलाए गए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। நம்பப்படுகிறவைகள்ல தேவ பிள்ளைகள் உறுதியாயிருக்க வேண்டும். और जो भरोसा करते हैं उन बातों में एकदम पक्का हो जाना ஆண்டவர் चाहिए। சுகத்தை கொடுப்பார்ங்கிறது நம்பிக்கை இருக்கிறது. और परमेश्वर चंगाई देगा विश्वास तो है। தேவனால எல்லாம் கூடும் என்று
நம்பிக்கை இருக்கிறது. और परमेश्वर के द्वारा सब कुछ होगा ऐसा भरोसा है, ஆனா நிறைய பேர்கிட்ட உறுதி இல்ல. मगर कईयों के अंदर उन भरोसा में पक्के உறுதி नहीं இல்லாம है இருக்கிறோம். और पक्के नहीं है। இன்றைக்கு ஆண்டவர் உங்க விசுவாசத்தினால आज परमेश्वर आपके विश्वास के ஒரு द्वारा பெரிய எழுப்புதலை கொண்டு வர விரும்புகிறார். एक बड़े बेदारी को ले आना பெரிய चाहता है, மாற்றத்தை கொண்டு வர एक விரும்புகிறார். बड़े बदलाव को ले आना चाहता है, பெரிய காரியங்களை செய்ய और விரும்புகிறார். परमेश्वर बड़े कार्य करना ஒரு चाहता பெரிய है, நன்மையை ஆண்டவர் கட்டளையிட और விரும்புகிறார். परमेश्वर एक बड़ी भलाई की आज्ञा देना चाहता है, நம்புறதுல உறுதி. और आप भरोसा में एकदम पक्का होना है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தவங்க கிட்ட और जो लकवे के मरीज को लेकर आए उनके पास, நம்புனதுல உறுதியா இருந்தாங்க. और जिन बातों में भरोसा किया उसमें पक्के हो ஆண்டவர்கிட்ட गए, கொண்டு போறோம். प्रभु के पास ले जा रहे இயேசு हैं, கிட்ட இவனை கொண்டு போறோம். और यीशु मसीह के पास ले जा रहे இயேசு हैं, சுகத்தை கொடுக்கிறவர். और यीशु मसीह चंगाई को देने वाला, கண்டிப்பா திரும்ப வரும்போது और जरूर हम लौट कर आते இந்த समय, திமிர்வாதக்காரன் நம்மோடு கூட நடந்து வருவான். और ये लकवे का मरीज हमारे साथ चल कर நம்மை आएगा, போல நல்ல ஆரோக்கியமுள்ளவனாய் இருப்பான். और हमारे जैसा अच्छा तंदुरुस्त रहेगा। ஹல்லேலூயா. हालेलुया, हालेलुया। हालेलुया। இயேசு நல்லவர்ங்கிறதுல நம்பிக்கை இருக்கு. और यीशु भला है इसमें भरोसा है, எனக்கு அவர் நல்லவரா தான் இருக்கிறாருங்கிறத உறுதியாய் और இருக்கிறவர். मेरे लिए वो भला परमेश्वर उसमें हम स्थिर रहना है, விசுவாசம் உள்ளவர்கள். और जो विश्वास रखते हैं। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேருக்குள்ள அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்க எத்தனை பேர் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? और कितने लोग उस भरोसा में स्थिर होने के लिए कितने लोग आज अर्पण करते हैं। நான் நம்புகிற காரியத்துல உறுதியா இருப்பேன். और जिन बातों में मैं भरोसा करता हूं उसमें मैं स्थिर ஆண்டவர் இந்த रहूंगा। காரியத்தை செய்வார். परमेश्वर एक कार्य करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। தாமதித்தாலும் அதற்கு நான் காத்திருப்பேன். और वो देर हो तो भी मैं इंतजार करूंगा, உறுதியா இருப்பேன். उसमें मैं पक्का बना रहूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। சில பிரச்சனைகள் சில காரியங்கள் தாமதப்படலாம். और कई समस्या कई तकलीफ जो है उस सुलझने के लिए देरी होगा, சில நேரம் பரிகாரம் தாமதப்பட்டு கொண்டிருக்கலாம். और कई समय पर जवाब जो है देरी से मिलेगा। ஆனாலும் வைத்த நம்பிக்கையில உறுதியா இருக்க और जो भरोसा रखा उसमें हम पक्के रहने के இன்றைக்கு लिए ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பு आज கொடுக்கிறார். परमेश्वर आपको एक बुलावट दे रहा है, நான் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறதற்கு और मैं विश्वासी बना रहने के लिए முதல் தகுதி என்னன்னா, पहली काबिलियत क्या है। நம்ம விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்யறதுக்கு முதல் காரணம் और हमारे विश्वास को देखिए परमेश्वर बड़े चमत्कार करने के लिए उसकी पहली काबिलियत, நம்புறதுல உறுதி. और जो भरोसा करते हैं उसमें पक्का रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்புறதுல உறுதி. भरोसा में पक्का, இரண்டாவது காணப்படாதவைகள்ல நிச்சயம். और दूसरा जो है अनदेखी वस्तुओं का प्रमाण, அதே வசனத்துல பார்க்கிறோம். और उसी वचन में हम देखते हैं காணப்படாதவைகளின் और நிச்சயம் अनदेखी वस्तुओं का प्रमाण है, கண்ணு முன்னால இல்ல, आंखों के सामने नहीं है, இதுவரைக்கும் பார்க்கல, अब तक नहीं देखा, ஆனா நம்பிக்கை இருக்கு. फिर भी भरोसा है, பார்க்கல ஆனா நிச்சயம் இருக்கு. और देखा नहीं फिर भी प्रमाण है। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்களும் நானும் और आप और हम பரலோகத்தை பார்த்திருக்கிறோமா? क्या स्वर्ग राज को देखे क्या? பரலோகத்தை யாரும் பார்த்திருக்கிறீங்களா? क्या स्वर्ग को कोई देखा है? யாராவது பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? क्या कोई देख कर आया है? பரலோகத்துல स्वर्ग में பெரிய பெரிய குளம்லாம் இருக்குதான். बड़े बड़े कुंड है, அங்கெல்லாம் ஆண்டவர் தண்ணியை இப்படி இப்படி வீசி விளையாண்டுகிட்டு இருக்கிறார். और वहाँ पे परमेश्वर पानी को उछल के खेल रहे हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படியா? क्या ऐसा யாரும் है? பார்த்திருக்கீங்களா? क्या कोई देखा है? ஆண்டவரே சொல்றாரு, और प्रभु खुद कहता है, இது மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவே இல்லை. और ये बात मनुष्य के ख्याल में नहीं आया है, ஒரு மனுஷனுடைய கண்களினால அது காணப்படவே இல்லை. और मनुष्य की आंखों ने इसे देखा नहीं காதால है, இப்படிதான் இருக்கும்னு கேட்கப்படல. और कानों से सुना भी नहीं कि ऐसा ஆனா होगा, வசனத்துல मगर वचन में நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போக போறோம். और आप और हम स्वर्ग में जाने वाले எத்தனை हैं। பேருக்கு நம்பிக்கை இருக்கு? कितनों को भरोसा நான் है? பரலோகத்துக்கு போக போறேன். मैं स्वर्ग में जाने वाला हूँ, பரலோகத்துக்கு நான் போக போறேன். स्वर्ग में जाने वाला அங்க हूँ, இயேசுவோடு இருக்க போறேன். वहाँ पर यीशु के साथ அங்க रहूंगा। குளம் இருக்குதோ கடல் இருக்குதோ वहाँ தெரியாது. पर कुंड है क्या समुद्र है क्या पता எதுவும் नहीं, இருக்கட்டும். कुछ भी होने दो। இயேசு இருக்கிற இடம் அது நல்லதுதான், நல்ல இடம் தான். यीशु जहाँ पर है वो अच्छा जगह है, वो अच्छा रहेगा। இயேசு எந்த இடத்துல நம்மை கொண்டு போகிறாரோ அது ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். और यीशु मसीह में
जहाँ ले जाएगा वो आशीष से भरा रहेगा। Hallelujah. हालेलुया। அவர் என்னுடைய சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். उन्होंने कहा कि मैं अपनी शांति तुम्हें दूंगा। அவருடைய வெளிச்சத்துல நாம் களிகூற போகிறோம். उनके रोशनी में हम आनंदित मनाने वाले हैं। நிச்சயமா பிரச்சனை இருக்காது. वहाँ पे जरूर समस्या नहीं रहेगा। நிச்சயமா அங்க அழுகை இருக்காது. वहाँ पे निश्चय रोना नहीं அங்க होगा। எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கும். वहाँ पर हमेशा आनंद रहेगा। Hallelujah. हालेलुया। காணப்படாதவைகளின் நிச்சயம். अनदेखी वस्तु का प्रमाण है। பரலோகத்துக்கு நான் போக போறேன். उस स्वर्ग में मैं जाने वाला हूँ। Hallelujah. हालेलुया। நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்கேதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்கேதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஹல்லேலூயா ஆனந்தமே அல்லையில்லா பேரின்பமே. ஹல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் எங்கேதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் எங்கேதானே. அல்லேலூயா. हालेलुया। ரெண்டாவது யாருக்குள்ள விசுவாசம் இருக்குதோ और दूसरा जिसके अंदर विश्वास है காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். और अनदेखी वस्तुओं का प्रमाण रखते हैं। அல்லேலூயா. हालेलुया। வேதம் சொல்லுகிறது और बाइबल कहती है ஒருவரும் கண்டிராதவர், और நம்முடைய किसी ने ஆண்டவர். देखा नहीं हमारा परमेश्वर को, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் और பண்ணுவார். कोई पहुंच नहीं सकता ऐसे रोशनी में वास करता அவர் है। இருக்கிறவராகவே இருக்கிறார். और वो जो है सो है। ஹல்லேலூயா. हालेलुया। தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை, और परमेश्वर को कभी किसी ने देखा नहीं है, ஆனாலும் நமக்கு விசுவாசம். और फिर भी हमारे अंदर विश्वास है। எப்படி விசுவாசம்? और कैसा विश्वास है? காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். और अनदेखी वस्तुओं का प्रमाण है हमारे पास। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஆண்டவரை और हमारे परमेश्वर को நாம விசுவாசித்து அவரோடு கூட நடக்கிறோம். और हम जो है विश्वास के साथ उनके साथ चल रहे हैं। வேதத்துல பார்க்கிறோம். और बाइबल में देखते हैं ஸ்தோத்திரம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல और दूसरे कोरिन्थियों की पुस्तक उसका 5वां अध्याय का 6वां वचन में வாசிங்க 5:6. ஆமென். எப்படி நடக்கிறோமா இந்தியமே? இந்தியில கரெக்டா இருக்கு. ரூப்கு தேக்கே நை, உருவத்தை பார்த்து, அதாவது நாம எதை நாம வாஞ்சிக்கிறோமோ அந்த அதை குறித்த உருவத்தை நாம பார்க்கல. और हिंदी में साफ लिखा है कि हम रूप को, हम जो चाहते हैं उस रूप को देख के नहीं बल्कि हम विश्वास से चलते हैं। 7वां वचन, நாங்க தரிசிக்கல, பார்க்கல, கண்ணால பார்த்து ஆமா இதுதான் இப்படிதான் அப்படின்னு நாங்க உறுதி ஒன்றும் படுத்தல. और हमने आंखों அதை பார்த்து நாங்க நம்பல. और हमने आंखों से देखा नहीं कि हाँ ये ऐसा ही होगा, हम देखकर भरोसा नहीं किए हैं, ஆனால் நாங்க விசுவாசித்து நடக்கிறோம். मगर हम विश्वास से चलते हैं। அல்லேலூயா. हालेलुया। விசுவாசம் யாருக்குள்ள இருக்குதோ और विश्वास जिसके अंदर है, அவங்க அதை பார்த்தா தான் நான் நம்புவேன்னு சொல்ல மாட்டாங்க. और वे लोग ये नहीं बोलेंगे मैं देखकर विश्वास करूंगा, நான் பார்த்து எனக்கு அது புரிஞ்சாதான் நான் நம்புவேன். और मैं देखूंगा उसके बाद समझूंगा फिर विश्वास करूंगा, ऐसा नहीं कहेगा। பார்த்து என் மனசுக்கு திருப்தியா இருந்தா தான் நான் நம்புவேன். और मैं देखकर मेरा मन तृप्त होगा तो ही मैं भरोसा करूंगा, எனக்கு அது நல்லா கரெக்டா உண்மையா கரெக்டா தெரிஞ்சா தான் நான் நம்புவேன். और मुझे वो ठीक लगेगा तो ही मैं भरोसा करूंगा। இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிர் தெழுந்தார். और यीशु मसीह सूली में मारा गया और
जीवित उठा। அவருடைய சீஷனா இருந்த தோமாக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. और उनका चेला में थोमा करके था, उनको थोड़ा शंका आ ஏன் गया। சந்தேகம் வந்துச்சு? और शंका क्यों आ गया? ஏற்கனவே அங்க நிறைய வதந்திகள் புரளிகள் அங்கே பரப்பப்பட்டிருந்தது. और शंका इसलिए आ गया कि पहले से वहां पर कई बात जो है फैल चुकी थी இயேசுவை தோட்டக்காரர்கள் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. और ऐसी अफवाह फैल गई थी कि यीशु मसीह को जो बगीचा में काम करने वाले लोग लेके गए அவரை கொண்டு போயிட்டு எங்களை அங்க காவலுக்கு இருந்த எங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு இயேசுவை தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு இயேசு உயிரோட எழும்பிட்டாருன்னு கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. और पहले से ऐसा अफवाह फैल गया था कि ये हम जो चौकीदारों को मारकर वो बगीचा वाले जो है यीशु मसीह को लेकर गए कर। ஆனால் இயேசுவோடு இருந்த சீஷர்கள் எல்லாம் அதை விசுவாசித்தார்கள். காரணம், இயேசுவை அந்த ஸ்தோத்திரம் மரித்து அவர் உயிரோடு எழும்புவார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார் என்பதை குறித்து இயேசு ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லி இருந்தார். और मगर बाकी के जो चेले थे वो यीशु पर विश्वास किया, क्योंकि यीशु ने कहा कि मैं मरूंगा मगर तीसरे दिन जीवित उठूंगा। அதை குறித்து எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்தது. ஆனா இந்த தோமாவுக்கு நம்பிக்கை இல்லை. और उस बातों का सभी को भरोसा था, मगर तोमा को जो है भरोसा नहीं था। மற்றவங்களுக்கு விசுவாசம் இருந்தது, தோமாவுக்கு விசுவாசம் இல்லை. और दूसरों को विश्वास था, मगर तोमा को जो है विश्वास नहीं था। அவர் சொன்னாரு, उसने कहा சும்மா கதை விடாதீங்க, और आप ऐसे अफवाह मत फैलाओ। அவருடைய கையில उनके हाथों में அந்த ஆணி அடிச்ச ஓட்டை இருக்குதே, और जो खीला ठोका जो छेद है அதெல்லாம் நான் பார்த்து அங்க விரல விட்டு இது உண்மைதானா அப்படின்னு கையெல்லாம் விட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன். और वो जो छेद भरा हाथ को मैं छूऊंगा, उसके बाद मैं विश्वास करूंगा। வேதம் சொல்லுகிறது, और बाइबल कहती है கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். और देखकर विश्वास करने से बढ़कर जो नहीं अंधे का विश्वास करता वो धन्य है। இன்னைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். आज हमारे अंदर इस प्रकार का विश्वास होना चाहिए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। நாம விசுவாசிக்கும் பொழுது हम विश्वास करते समय ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். और परमेश्वर बड़े बड़े कार्य करेगा। நம்மள வச்சு और हमें रखकर பக்கத்து வீட்டுக்காரங்களை ஆசீர்வதிப்பார், और पड़ोसी घर को आशीष करेगा, நம்மையும் ஆசீர்வதிப்பார். हमें भी आशीष करेगा। நம்முடைய சபையை வச்சு हमारे कलीसिया को रखकर மற்ற சபைகளும் और ஆசீர்வதிக்கப்படும். दूसरी कलीसिया को भी परमेश्वर आशीष करेगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். हमारे विश्वास को परमेश्वर आदर करता है। கர்த்தர் இந்த நாளிலே और परमेश्वर इन दिनों में நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய हमारे द्वारा விரும்புகிறார். बड़े कार्य करेगा। இயேசு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, और यीशु मसीह उस लकवे के मरीज को देखकर இவனுடைய இந்த கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தினால और लेकर आए उनके विश्वास के द्वारा அங்கே சொல்லுகிறார், वहां पे कहता है நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ. और तू उठकर अपने घर जा। படுக்கையில கிடக்கிறான். और वो अपने बिस्तर में पड़ा है। இயேசு ஒரே வார்த்தை, और यीशु मसीह एक ही शब्द कहा, நீ எழுந்து और तू उठकर படுக்கை எடுத்துட்டு போ, अपना बिछौना उठाकर जा எழுந்து நட. और उठकर चल। வேத பாரகர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், और शास्त्रियों को परमेश्वर कहता है, பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அது தேவதூஷணமாக தெரிந்ததே உனக்கு. और पाप क्षमा हुआ ऐसा मैंने कहा तो तुम्हें परमेश्वर का निंदा लगा। பொல்லாதவைகளை இருதயத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். और अपने मन में बुरा विचार क्यों करते हो? பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுன்னு சொல்றது और पाप क्षमा हुआ करके कहना அல்லது क्या? அவனை எழுந்து நடன்னு சொல்றதுல எது பெருசு? और उसमें उठकर चल ऐसा कहना, इसमें क्या बड़ी बात है? சொல்லுங்க, எது பெருசா இருக்கும்? और क्या बड़ा है? இப்போ இதுல ஒருவன் படுத்து கிடக்கான், और अब यहाँ पर एक लेटा हुआ है எழும்ப முடியாம இருக்கிறான். और उठ नहीं पा रहा है। எழும்பி நட அப்படின்னு அவனை நடக்க வைக்கிறது பெருசா, और उठकर चल ये बात बड़ा है क्या? அல்லது எல்லாரும் முன்னாலேயும் या सबके सामने? எனக்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் இப்போ இயேசு தான் அந்த இடத்துல இருக்கிறார். और मान लो कि परमेश्वर यीशु खुद है இயேசு தேவகுமார். और यीशु मसीह परमेश्वर का पुत्र है। சிலர் இயேசுவ தேவனுடைய குமாரன் நம்புறாங்க, சிலர் அங்க பல தரப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. और उसमें कई लोग जो है प्रभु यीशु को प्रभु का पुत्र मानते हैं और कई लोग जो है वहां पर नहीं मान रहे हैं। ऐसे कई लोगों के बीच में பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே படுக்கையில கிடந்தான்னா, और प्रभु यीशु मसीह के पास पाप क्षमा करने का अधिकार है और प्रभु कहता है कि तुम्हारा पाप क्षमा हुआ, और ऐसा कहने के बाद भी वो अपने बिस्तर में पड़ा है, तो அப்போ பாவத்தை மன்னிக்கிறது பெருசா அவன் எழும்பி நடக்கிறது பெருசா? तो वो पाप क्षमा होना बड़ी बात है या वो उठकर चलना बड़ी बात है? ஆண்டவர் தேவனுடைய குமாரன், அதாவது ஆண்டவர்
தேவனுடைய குமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை காண்பிக்கிறதற்காக और प्रभु वहां पर परमेश्वर के पुत्र को पाप क्षमा करने का अधिकार है, इस बात को दिखाने के लिए அவன பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். और उसे देख के कहा कि तुम्हारे पाप क्षमा हो गए। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஆண்டவர் और हमारा परमेश्वर அந்த வேத பாரகர்களுடைய தப்பான எண்ணங்களுக்கு और वो शास्त्रियों के गलत विचारों को அவர்களையும் ஆண்டவர் இந்த இடத்துல கண்டிக்கிறார். और परमेश्वर उन्हें भी उस स्थान पर डांटते हैं। நாம செய்ய வேண்டியது और हमें क्या करना है? ஒரு மனுஷனுக்கு அல்லது யாருக்காவது நாம நன்மை செய்ய விரும்பணும்னா और यदि किसी के लिए हम भलाई करना चाहते हैं तो நமக்குள்ள விசுவாசம் பெரிதா हमारे अंदर இருக்கணும். विश्वास होना चाहिए। அல்லது நம்முடைய வாழ்க்கையில பெரிய புயல் காற்று வீசுதுன்னா और नहीं तो हमारे जीवन में बड़ी एक आंधी तूफान चल रहा है அந்த புயல் காற்று வீசுறது அது எப்படியும் இருந்துட்டு போட்டோம். और वो आंधी तूफान बह रहा, वो कैसा भी होने दो அது எப்பவும் வழக்கமா வீசுறதா இருக்கட்டும். और वो हमेशा की तरह वो आने वाली बातें होने दो। சில இடங்கள்ல இப்போலாம் இப்போ சில இடங்கள்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கப்பல்லாம் போச்சுன்னா அந்த இடத்துல போனாலே மறைஞ்சிருதான். பிளேன் மேல அந்த குறிப்பிட்ட இடத்துல மேல பிளேன் போனாலும் गायब எங்க போகுதுன்னு தெரியல. और कई जगह में ऐसी अभी खोज कर किया है कि जहाज जाते हैं तो वहां से गायब हो जाता है, और वो विमान जाता है तो विमान भी गायब हो जाता है। அப்படிப்பட்ட நியமங்கள் இதுதான் நடக்கும் அப்படின்னு சில இடத்தை அடையாளம் கண்டு இருக்கிறார்கள். और कई जगह का ऐसा पहचान दिखाए है कि यहाँ पर ऐसे ही होगा। இப்போ நம்ம வருஷத்துல ஒவ்வொரு 4 மாசத்துக்கு ஒருக்கா நம்ம சீதோஷ்ண நிலை மாறுது. और हर साल जो है கிளைமேட் हर साल में जो है वो क्लाइमेट जो है बदली होता रहता है। चार महीने में हर 4 महीने में जो क्लाइमेट जो है बदली होता வெயில் रहता है। காலம் மழை காலம் குளிர் காலம்னு வருது. और ऐसा गर्मी का समय, ठंडी का समय, बारिश का समय ऐसा आता है। ஆனால் வேதத்துல நாம் பார்க்கிறோம், और बाइबल में हम देखते हैं ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாக और आहब राजा के पहले எலியா சொல்றாரு, और एलिया कहता है நான் தேவனுடைய மனுஷன், मैं परमेश्वर का मनुष्य हूँ, நான் சொல்றது வர और जब तक मैं ना कहूँ மழை பெய்ய போறது இல்லை. और बारिश नहीं आएगा। நியமம் அதுதான். और नियम है, ஆனால் விசுவாசத்தினால और फिर भी विश्वास के द्वारा நாம் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். हम सब कुछ बदल सकते हैं। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। விசுவாசம் என்ன? நம்புறதுல உறுதியா और இருக்கணும். विश्वास का मतलब क्या है? जिन बातों में भरोसा करते हैं उसमें पक्का हो जाना। விசுவாசம் என்னது? और विश्वास बोले तो क्या है? நம்புறதுல உறுதி. और भरोसा में पक्का होना। பார்க்கல, காணப்படாது, ஆனா பார்க்கவே இல்ல, और देखा नहीं, अनदेखा है, देखा भी नहीं हूं ஆனா मैं, நிச்சயம் फिर भी उसमें मुझे एक निश्चय है। காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். और अनदेखी वस्तुओं का एक प्रमाण है। தேவனுடைய பிள்ளைகள் தரிசித்து பார்த்து रूप को देख के नहीं चलता है, विश्वास के साथ चलता है. हालेलुया 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 हालेलुया. हालेलुया। இந்த இடத்துல நிறைய சாட்சி உண்டு. ஒரு அம்மாலாம் சொன்னாங்க, இங்கே சர்ச் இருக்கதே எனக்கு தெரியாது, ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தில் காமிச்சு ஆண்டவர் எனக்கு கரெக்டாக அப்படி இப்படி வழி காமிச்சு கரெக்டாக கொண்டு விட்டாருலாம் ஒரு அம்மா சொன்னாங்க. और इस स्थान में बहुत सारी गवाही है। एक माता थी, उसने उन्हें कहा कि इस जगह में चर्च है करके मुझे मालूम नहीं था, परमेश्वर ने मुझे स्वप्न में दिखाया, ऐसे ऐसे गली में चर्च है कर तो ऐसा समय आया कर। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் பார்க்கல, ஆனாலும் என்ன சர்ச்சு அல்லது இந்த இடத்துக்கு என்ன கொண்டு போவார். और मैंने देखा नहीं, परमेश्वर इस जगह में चर्च है वहां पर ले जाएगा। தரிசித்து நடக்கல, நாம और விசுவாசித்து நடக்கிறோம். और दर्शित नहीं बल्कि विश्वास की तरह हम चलते हैं। பார்த்தா தான் நம்புவேன்னு நிக்க கூடாது. और देखूंगा तो भरोसा करूंगा ऐसा नहीं रहना है। ஆண்டவர் பெரியவர். और हमारा परमेश्वर बड़ा है। வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன். और आकाश और धरती को बनाने वाला परमेश्वर। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. और वो जो करना चाहते हैं कुछ रुकावट नहीं आएगा। நாம் பார்க்கலங்கிறதுக்காக இது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. और ऐसा नहीं कह सकते कि मैंने देखा नहीं इसलिए नहीं होगा। நாம் பார்க்கல தான், मैंने देखा नहीं ஆனா है, அதுதான் உண்மை. मगर यही सच है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। வேதத்தை எழுதின மோசே, और बाइबल को लिखने वाला मूसा, மோசே பிறந்தது பூமி உலகம் உண்டாக்கப்பட்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு அப்புறம் தான் மோசே பிறந்தார். और ये आकाश और धरती बनने के कई हजारों साल के बाद मूसा का जन्म हो रहा है। ஆனா மோசே ஆதியிலிருந்து அவர் பிறக்கிறதுக்கு முன்னால ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால உள்ளதெல்லாம் எழுதுறார். मगर मूसा जो है वो जन्म लेने से 1000 साल पहले की सारी बातों को लिख रहा है। அவர் பார்க்கல, उन्होंने देखा नहीं, ஆனா ஆண்டவர்
காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். और परमेश्वर जो है जो अनदेखी वस्तु का एक प्रमाण हमें देता है। ஆண்டவர் வெளிப்படுத்த அவர் எழுதிட்டார். और परमेश्वर ने प्रकट करते करते उन्होंने लिख लिया। இயேசுனுடைய பிறப்பை குறித்து பல தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது और வேதத்தில். यीशु मसीह के बाद जन्म के बारे में कई नबूवत है बाइबल में। இயேசு பிறக்கிறதற்கு நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனம் வேதத்தில் எழுதப்பட்டது. और यीशु जन्म लेने से 1000 साल पहले बाइबल में भविष्यवाणी हो चुका है। காணல, और देखे नहीं है, ஆனால் நிச்சயம் இருந்தது, ஒருவர் பிறப்பார். मगर एक निश्चय है कि एक जन्म लेगा। இயேசு இந்த உலகத்துல பிறப்பார். और यीशु मसीह इस दुनिया में जन्म लेगा। இப்போ நமக்கு என்ன நிச்சயம் வேணும்? अब हमें कौन सा निश्चय होना चाहिए? இயேசு வரப்போறார். और यीशु मसीह आने वाला है। நம்மள எல்லாம் என்ன செய்ய போறார்? हम सभी को क्या करने वाले हैं? கூட்டிட்டு போக போறார். वो साथ में ले जाने वाले हैं। எத்தனை பேருக்கு அது தெரியும்? ஆண்டவர் வரப்போறாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? और कितने लोगों को पता है कि यीशु मसीह आने वाले हैं? இயேசு ஏன் வரணும்? और यीशु मसीह क्यों आना है? நம்ம எல்லாம் அழைத்து கொண்டு हम போவதற்கு. सभी को ले जाने के लिए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அவர் தூதர்களோடு வரப்போகிறார். और वो अपने दूतों के संग आने वाले हैं। சுத்த ஆவியானவரும் நம்மை எடுத்துக்கொள்வதற்கு और வரப்போகிறார். पवित्र आत्मा हमें उठा ले जाने के लिए आने वाले हैं। அல்லேலூயா. हालेलुया। நாம பார்க்கல, हमने देखा नहीं है। காணப்படாதவைகளின் நிச்சயம். और अनदेखी वस्तु का प्रमाण है ये। இயேசு ஒரு நாளிலே வரப்போகிறார். और यीशु मसीह एक दिन आने वाला அவருடைய है। வருகை நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. उनका आगमन का समय एकदम करीब आ चुका है। வேதம் சொல்லுகிறது, और बाइबल कहती है, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார். और जो मसीह में मरे हैं वे पहला जीवित उठेंगे। உயிரோடு இருக்கிறவர்களும் அவருக்கு எதிர்கொண்டு போக போகிறார். और उसके बाद जो जीवित है उनके साथ उठा लिए जाएंगे। மேகங்களுக்கு மேலாக எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். और बादलों के ऊपर वो उठा लिए जाएंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நித்திய ராஜ்யத்திற்கு நாம் செல்ல போகிறோம். और अनंत काल के राज्य में हम जाने वाले हैं। காணப்படாதவைகளின் நிச்சயம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்களுக்குள்ளதான் அந்த விசுவாசம். और अनदेखी वस्तु का प्रमाण जिनके अंदर है उनके अंदर ही विश्वास है। இந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து और परमेश्वर इस विश्वास को देखकर நம் மூலமாக और हमारे द्वारा நம்மை கொண்டு और हमारे द्वारा நம்முடைய விசுவாசத்தை பார்த்து हमारे विश्वास को देखकर ஆண்டவர் இந்த உலகத்தில் अनेक காரியங்களை செய்ய और போகிறார். परमेश्वर इस संसार में कई कार्यों को करने वाले हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நாம இருக்கிற கோலிவாடாவுல हम रहने वाले कोलीवाड़ा में பெரிய எழுப்புதல் உண்டாகும். और एक बड़ी बेदारी होगी। நாம இருக்கிற இடத்துல हम रहने वाले जगह में நாம கை வைக்கிற காரியங்கள், और हम हाथ रखने वाले நாம कार्यों में யாருக்காக நாம பரிதாபப்படுகிறோமோ, हम जिनके लिए हमारे मन में दया आती है யாருக்கு சுகம் கிடைக்கும்னு நினைக்கிறோமோ, और हम चाहते हैं कि जिनको चंगाई मिलना चाहते हैं யாரை குறித்து நாம இறக்கப்பட்டு பரிதாபப்படுகிறோமோ, और जिनके लिए हम दया के साथ बड़े बोझ के साथ रहते हैं யாருக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறோமோ, और जिनकी भलाई के लिए हम उम्मीद रखते எந்த हैं குடும்பம் ரட்சிக்கப்படும் நினைச்சு ஜெபிக்கிறோமோ, और मेरा परिवार उद्धार पाना है ऐसे सोच के எந்த प्रार्थना வியாதி करते हैं உள்ளவர்கள் சுகமாகன்னு நாம நினைக்கிறோமோ, और हम सोचते हैं कि हर एक प्रकार की बीमार लोग ठीक होना है ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை வைத்து और परमेश्वर हमारे विश्वास को रखकर ஆண்டவர் பெரிய காரியங்களை और செய்வார். परमेश्वर बड़े कार्य करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। விசுவாசத்தை ஆண்டவர் எப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கிறார்? விசுவாசம்னா என்னங்கிறது ரெண்டு காரியம் சொன்னேன். और विश्वास किस प्रकार की विश्वास को परमेश्वर उम्मीद रखता है चलो, और यार, विश्वास चलो, करके क्या कर मैंने दो बात बताया யாருக்கு ஞாபகத்துல இருக்கு? और किसको याद में है? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அல்லேலூயா, और जो भरोसा है कि उसमें पक्का रहना है और अनदेखी वस्तुओं का प्रमाण। அல்லேலூயா. हालेलुया। நம்பிட்டீங்களா? आपने भरोसा किया क्या? இயேசு இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் நம்புனீங்களா? क्या आपने भरोसा किया यीशु मसीह कार्य करेगा? அதுல உறுதியா இருங்க, उसमें पक्के हो जाओ நிறைவேற்றுவார். और परमेश्वर पूरा करेगा। அல்லேலூயா, हालेलुया। அது நடக்கும். और वो होगा அந்த விசுவாசம் ஆண்டவர் பார்க்கிறதுனால और उस विश्वास को प्रभु देखने के அந்த कारण விசுவாசத்துல பெரிய வல்லமை அற்புதங்கள் நடக்கும். और उस विश्वास के द्वारा बड़ी चमत्कार अद्भुत काम होगा வல்லமை வெளிப்படும், और सामर्थ प्रकट होगा, அற்புதங்கள் நடக்கும். अद्भुत काम होगा। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நம்மை और ஆசீர்வதிப்பாராக. प्रभु हमें आशीष करे। நாம விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். हम विश्वास के साथ बने रहेंगे நம்பப்படுகிறவைகளின் உறுதி, और
நம்புறதுல உறுதியா இருப்போம். और भरोसा में पक्के रहेंगे காணப்படாதவைகளை குறித்து நிச்சயமுடையவர்களாக இருப்போம். और अनदेखी वस्तुओं का हम प्रमाण देंगे. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. और प्रभु हमें आशीष हम करे. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். हम सबको आंखें बंद करके प्रार्थना அன்பின் करेंगे. பரலோக பிதாவே, प्यारे स्वर्गीय पिता, இந்த ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி और செலுத்துகிறோம். आशीष भरे समय के लिए आपको धन्यवाद உங்க करते हैं. வார்த்தைகள் மூலமாக आपके वचन के द्वारा எங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், हमारे अंदर की विश्वास, எங்களுக்குள்ள உருவாகிற விசுவாசம், हमारे अंदर उत्पन्न होने वाली विश्वास, எங்களுக்குள்ள பெருகி இருக்கிற விசுவாசம், हमारे अंदर बढ़ी हुई विश्वास, எங்களுக்குள்ள நிரம்பி இருக்கிற விசுவாசம், हमारे अंदर भरा हुआ विश्वास, அந்த விசுவாசத்தினால उस विश्वास के द्वारा நீங்க பல நன்மைகளை செய்ய आप कई भलाई करने के எங்க लिए விசுவாசத்தை பார்க்கிறபடி हमारे विश्वास को देखने के எங்க कारण விசுவாசத்தினால நீங்க கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கிறது. हमारे विश्वास के द्वारा आप कार्य करने के लिए உமக்கு तैयार நன்றி हैं। செலுத்துகிறோம். आपको धन्यवाद करते हैं। அந்த திமிர்வாதக்காரனுக்கு और उस लकवे के मरीज को சுகத்தை கொடுக்கிறதுக்கு, चंगाई को देने के लिए, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, उसके पाप क्षमा होने के அவன் लिए, திடன் கொண்டு இருக்கிறதற்காக उसने ढाढ़स बांधे इसलिए, அந்த இயேசுவினிடத்துல கொண்டு வந்த அந்த விசுவாச வீரர்கள் और यीशु मसीह के पास ले आने वाले विश्वास के वीरों அதே को போல उसी तरह இன்றைக்கு நாங்களும் விசுவாச வீரர்களாக இருந்து आज हम भी विश्वास के योद्धा बनकर எங்க மூலமாக हमारे द्वारा ஓ அற்புதங்கள் நடப்பதற்கு, चमत्कार होने के लिए, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு, प्रभु के नाम की महिमा होने के எங்க लिए, வெளிச்சம், ये रोशनी, எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசமாகிய வெளிச்சம், हमारे अंदर की विश्वास की रोशनी ஓ அது பிரகாசிக்கட்டும். वो प्रकाशित होने दे ஒவ்வொரு प्रभु। பிள்ளைகளையும் ஆசீர்வதி. हर एक बच्चों का आशीष करे। ஒவ்வொருவர் மூலமாக கர்த்தர் நன்மை செய்வீராக. हर एक के द्वारा परमेश्वर भलाई करे, ஆசீர்வதிக்கப்படுவார்கள், आशीष को पाने दे प्रभु, சந்தோஷம் அடைவார்கள், और वो खुश होने दे, கர்த்தரை துதிப்பார்கள், प्रभु की स्तुति करने दे प्रभु, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிப்பார்கள், और प्रभु ने किए भलाई को सोच के धन्यवाद करने दे, ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைத்து ஆண்டவரை துதிப்பார்கள். परमेश्वर ने किए अद्भुत कामों को सोच के धन्यवाद करने दे, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. हर एक को आशीष करे, வந்த பிள்ளைகள் आए भी ஆசீர்வதிக்கப்படும். हर एक को आशीष करे, வருகிற நாட்களில आने वाले दिनों में அநேகர் இந்த இடத்துல கடந்து கொள்ள और अनेक लोग स्थान में मिलने के लिए கர்த்தர் கிருபை செய்வீர். प्रभु अनुग्रह करे, உங்க வார்த்தைகளை आपके शब्दों को ஒவ்வொருவரும் கேட்கட்டும். हर कोई सुनने दे प्रभु, நீங்க தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. लगातार हमसे बातें करें, தொடர்ந்து உங்க நாமம் மகிமைப்படும். लगातार आपकी नाम की महिमा மீட்பர் हो। இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதா. उद्धार करते यीशु प्रभु के नाम से प्रार्थना सुनो जीता पिता। कर्तर में நடத்துறபடினால் கர்த்தரை स्तोत्रम, ஸ்தோத்திரிப்போம். स्तोत्रम, स्तोत्रम। प्रभु हमें चलाया, हमसे बात ही किया. पिता पुत्र पवित्र आत्मा जी के लिए हम स्तुति करेंगे, धन्यवाद आमेन। करेंगे. स्तोत्रम, स्तोत्रम, स्तोत्रम। ये मेरे मन यहोवा को धन्य कहे, जो कुछ मुझमें उसके पवित्र नाम को धन्य कहे. ये मेरे मन यहोवा को धन्य, उसके किसी भी उपकार को ना भूलना. നമ്മുടെ എൻ ആത്മാവേ കർത്തരെ സ്തോത്രി, എൻ മുഴുവൻ പരിശുദ്ധ നാമത്തെ സ്തോത്രി. എൻ ആത്മാവേ കർത്തരെ സ്തോത്രി, കർത്തർ ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളും വരാതെ. ആമേൻ. നമ്മുടെ കർത്തരാകിയ യേശു ക്രിസ്തുവിന്റെ കൃപയും പിതാവാകിയ ദേവന്റെ അൻപും പരിശുദ്ധ ആവിയാനോടെ അന്യോന്യமான ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடு கூட என்றும் என்றும் கர்த்தருடைய வருகை வரிந்தமும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறோம், என்றென்றும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் என்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் என்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை, ஓ தேவனுக்கு மகிமை. ओ देवனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you, God bless you, God bless you.